இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவல்யூஷனையும் கேமரா எக்ஸ்பென்சிவா வாங்குற ஒரு பீப்புள் இருக்காங்க. அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு நினைக்கிறீங்க? ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. மொபைல் போதும், அதுவே இப்போ தாராளமாக போதும். நீங்க சொன்னீங்க லைட்டிங் சொன்னீங்க, ஆமாம் ஆமாம் ஃப்ரேம் ஆமாம் சொன்னீங்க. ஆமாம் அந்த ஆமாம் மாதிரி வேற என்னென்ன ஸ்கில்ஸ் அவன் டெவலப் பண்ணணும்? லைட்டை வந்து நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ணணும். ஓகே இதுதான் ரூல்னா அது கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு யூ கேன் பிரேக் த ரூல். இப்போ வரைக்கும் ஜென்சி க்ரௌடில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்காங்க, புதுசாக இருக்காங்க. அதுக்கு தனியாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஃபோட்டோஷாப் மாதிரி மொனப்பிளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் லைட் ரூம் மட்டும் தான் இருக்குது. அந்த அடாப் பேஸ்ட் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. லைட் ரூம் ஃபோட்டோஷாப் இருந்தால் போதும். ஹவ் ஏஐ இஸ் ஹெல்பிங் யூ? ஏஐ இஸ் ரியலி ஸ்கேரி தான். வெட்டிங்ஸில் 2000 3000 ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் செலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஏஐ வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். லைக் அது வந்து நாங்கள் ஒரு 2 days உட்காந்து பண்ணுறது வந்து அது ஒரு 2 hours 3 hours உட்காந்து பண்ணிடுவோம். ஸோ நிறைய பேர் நம்ம பசங்கள்ல இன்னைக்கு வந்து இந்த ஜென்சின்னு சொல்கிறதுல எல்லாம் மொபைல் வச்சு வச்சு எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ், எங்கே பார்த்தாலும் ரீல்ஸ். ஆனால் இதை ஒரு கெரியரை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு எல்லாருமே அது ஒரு ஃபியர் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பாத்லி வித் யாஷில் வி ஹாவ் மிஸ்டர் ஜஸ்வின், ஃபோட்டோகிராஃபர், எஸ்பெஷலி இஸ் அவார்ட் வின்னிங் ஃபோட்டோகிராஃபர் இன் லைட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அவர் வந்து நமக்கு ஹவு டு கெட் அ கிளாரிட்டி ஆன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஹவு டு சூஸ் இட் ஆஸ் அ கரியர்னு இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டிங்க வரச்சது. கண்டிப்பாக லைக் இந்த செட்டப் எல்லாமே லைக் உங்களோட ஐ திங்க் த வாட் வி ஸ்போக்கன் ஸோ ஃபார் நீங்கள் அந்த வேல்யூ அடிஷன் கொடுக்குறது வந்து லைக் ரியலி கான்செப்ட் லைக் யாருமே பெருசாக பண்ணுறதில்ல. ஐ திங்க் தட் வில் கோ அ லாங் வே. தேங்க்யூ ஃபார் த இன்வைட். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டு ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் ப்ரொஃபஷன்? அந்த டைம்ல யாருமே எடுக்க மாட்டாங்களே, இன்ஜினியரிங், டாக்டர், அதை விட்டா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஏதோ பிகாம், பிபிஏ அப்படி படிப்போம். நீங்க எப்படி இதை சூஸ் பண்ணீங்க? எங்களுக்கு வந்து லைக் அப்பா எங்களோட பேக்ரவுண்ட் வந்து அப்பா பேக்ரவுண்ட் வந்து பிஸ்னஸ் தான் ஆக்சுவலாக. ஆனால் அண்ணா வந்து சயின்ஸை படிச்சிருந்தேன். அப்போ நான் பை ஸ்டடி வைஸ் எனக்கு பெருசாக வராது ஆக்சுவலாக. அது போய் தெரிஞ்சு போச்சு ஸ்கூலில் படிக்கும் போதே. பட் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆர்டிஸ்டிக்காக அந்த ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். உட்காந்து வரைசினா ஒரு 4 hours 5 hours உட்காந்து வரைஞ்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரி உட்காந்துருப்பேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தாங்க ஃபுல்லாகவே. லைக் நான் லைட் பெயிண்டிங் அந்த கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கினது வந்து லைட் பெயிண்டிங் ஃபஸ்ட்டு வந்து லைட் பெயிண்டிங் உள்ள தான். ஃபோட்டோகிராஃபி வந்ததே லைட் பெயிண்டிங் உள்ள தான். லைட் பெயிண்டிங் வந்து எப்படி வந்து எப்படி அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ட்ராயிங் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்ட் தான். ஆனால் லைட் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது, சின்ன ஸ்டோரி நான் சொல்லலாம் அவங்களுக்கு. எப்படின்னா லைக் எங்கள் அப்பா கிட்ட சின்ன ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா இருந்துச்சு. அந்த கேமரா பார்த்திங்கன்னா நார்மலாக சரி வீட்டில் கேமராக்குனா எடுத்து எல்லாமே ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வந்து பைக்ஸ் அண்ட் கார்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் வந்து கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் ட்ராக் இருக்குது. அப்போ வந்து பெருசாக இந்தியாவில் வந்து ட்ராக் இருக்கிறது 2 ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து செட்டிப்பாளையம், ஒன்று நார்த்தில் இங்கே தான் இருந்துச்சு. செட்டிப்பாளையம் நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறனால அது நிறைய அட்வான்டேஜ். நிறைய பசங்க வந்து பைக்கில் போய் ஓட்டுவாங்க. அது அப்போல 250 rupees 500 rupees கொடுத்தோன்னா ட்ராக்கே நம்ம ரெண்ட் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். அப்போ வந்து சூப்பர் பைக்ஸ் ரேஸ் நடந்துச்சு, சூப்பர் பைக்ஸ் பைக் ரேஸ். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போனான். ஓகே வாடா இங்கே ரேஸ் நடக்குது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் சரி கையில் கேமரா அப்போ சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, கேமரா வந்து க்ளோஸ்அப்ஸ் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஷாட் வந்து ஒரு பைக் வந்து இந்த மாதிரி ரேஸ் முடிஞ்சு பிட் ஸ்டாப்க்கு வருது, அந்த ரீஃபில் பண்ணுறதுக்கலாமே. அப்போ ஒரு கேமரா நான் என்னோட பாயிண்ட் ஷாட் கேமரா வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி ஒரு ஷாட் எடுத்தேன். அது வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆயிரும். நார்மல் ஷாட் மாதிரி இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் ஷாட் தான். ஆனால் எனக்கு அப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஷாட் எனக்கு தெரியாது. சும்மா நான் சரி எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தோம். பரவாயில்ல இது நல்லா இருக்கே, இந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருக்கே சொல்லிட்டு ஆன்லைனில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே இது எப்படி வந்துச்சு, இது எப்படி சர்ச் பண்ண பார்த்தா லைட் பெயிண்டிங் வந்து கோயின்சிடென்டெல்லாம் பார்த்தேன். அந்த கான்செப்ட் ஆக்சுவலாக வேறு டைப்ஸ் ஆஃப் கேட்டகரி ஃபோட்டோகிராஃபியில் பார்க்கும்போது ஓகே லைட் பெயிண்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குது, பல்ப் மோட்னு ஒரு கான்செப்ட் வந்து கேமராவில் இருக்குது. அதில் வந்து லாங்கஸ்ட் பொசிஷனாக நீங்கள் வந்து கேமரா முன்னாடி நின்னிங்கன்னா ஒரு லைட் சோர்ஸ் வச்சு வரையலாம், இவ்வளோ இப்படி பெருசாக இந்த டைமுக்கு இந்த செகண்ட்ஸ்க்கு இவ்வளோ வரையலாம்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே இது வந்து ஆல்மோஸ்ட் என்னுடைய அந்த பேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் லைக் என்னோட ட்ராயிங்கு பெயிண்டிங் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்ட் தான். ஆனால் இது காற்றுல வரையுது. நார்மல் இருந்ததுன்னா இது வந்து பேப்பரில் வரைவோம், இது வந்து ஓகே நல்லா இருக்கே சொல்லிட்டு இதே கொஞ்சம் ஒரு 1 year 2 years இதை பற்றி நான் ஆன்லைன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என் கையில் கேமரா இல்லை. அப்புறம் அப்பா கிட்டேருந்து பாக்கெட் மணி வருது, அந்த அமௌண்ட் வரதுல சேர்த்து ஒரு 2 years சேர்த்து ஒரு கேமரா வாங்கி ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த லைட் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அங்கே ட்ரைபாட் கூட இல்லை, புக்ஸில் வச்சுட்டு கேமரா அடுக்கி வச்சுட்டு லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாக்லேருந்து லைட்டை உடச்சி எடுத்து லைட்டாக வச்சுட்டு அப்போ அந்த க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அந்த ஐ திங்க் இந்த க்யூரியாசிட்டி லைக் அந்த மதர் இன்வென்ஷன் மாதிரி லைக் அந்த க்யூரியாசிட்டி இது என்ன தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியா இருந்துச்சு. ஸோ அது வந்து பண்ண தான் ஒரு ஐடியா. ஓகே அதுக்கப்புறம் ஓகே லைட் பண்ணிக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி பேசிக்ஸ் கற்றணும். இது வந்து எப்படி இந்த கேமரா ஹேண்டில் பண்ணணும். இப்போது லைட் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங்ஸ் தெரியும். பட் நார்மலாக வேறு ஏதாவது ஃபோட்டோகிராஃபி எனக்கு அப்புறம் இந்த இன்செக்ட்ஸ் இருக்கிறதுக்கு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இருக்கிறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ பேசிக்லி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னால டக்குன்னு ஹியூமன் கனெக்ஷன் இருக்கிறதுனால மற்ற இதை இன்ட்ரெஸ்ட் லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு.
அது போக போக லைக் அப்புறம் ஐ ஸ்டார்டட் வித் வெட்டிங்ஸ் ஆக்சுவலாக. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. சர்க்கிள் வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க. அவங்க ஆல்ரெடி வெட்டிங்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்னோட ஒர்க் பார்த்தாங்க, லைட் பெயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு இன்வைட் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் வெட்டிங் இதெல்லாம் பண்ண லைட் பெயிண்டிங் மட்டும் வந்து பண்ணுங்க. அதான் நான் ரெகுலர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த மீன்வைல் நான் வந்து அப்பாவோட பிஸ்னஸும் பார்த்துட்டு இருந்தேன். நானும் அண்ணாவும் அப்பா பிஸ்னஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு லைட் பெயிண்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா, மார்னிங் டு லைட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஈவினிங் அப்புறம் பிஸ்னஸ் பார்த்த அப்புறம் ஈவினிங் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். அப்போ வந்து உட்காந்து வீட்டு மொட்டை மாடி மேலே உட்காந்துட்டு வீட்டில் மேலே ரூமில் போய் உட்காந்து லைட் பெயிண்டிங் பண்ணிட்டுருப்பேன். அப்படி தான் ஸ்லோவாக ப்ராசஸ் இருந்துச்சு. அப்படியே என்னோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். லைட் ஒரு 4-3 இயர்ஸ் லைட் பெயிண்டிங் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அதிலே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசிக் டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் இருந்துச்சு. அதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இன்டர்நேஷனல் எக்ஸிபிட் பண்ணிட்டேன். ஒரு கம்யூனிட்டி லைட் பெயிண்டிங் கம்யூனிட்டி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் இருந்துச்சு. அவங்ககிட்ட நான் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது அவங்களும் இந்த மாதிரி ஸ்பெயின், சைனா அந்த மாதிரி இடத்துலலாம் செலக்டட் ஆர்டிஸ்ட் மட்டும் எக்ஸிபிட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, இந்த ஒர்க் நல்லா பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் இந்த வெட்டிங்ஸ் ஃபீல்டில் ஏறப்போ தான் ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்ண ஒர்க்குக்கு வந்து நமக்கு ஒரு ரெவன்யூ கிரியேட் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோகிராஃபினால ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். அவங்க அவங்க ஒரு இந்த லைட் பெயிண்டிங் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க என் ஒர்க் பார்க்கும்போது ஓகே, நீங்கள் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணக்கூடாது, அதில் வெட்டிங்ஸில் சும்மா ட்ரை பண்ணக்கூடாது. சரி ஓகே, நம்ம தான் சரி ஓகே ட்ரை பண்ணிப்போம், கேமரா தான் நமக்கு கையில் இருக்குல்ல, சரி ட்ரை பண்ணிப்போம். அதுவும் நல்லா வந்துச்சு. அதுவும் சரி அவங்க இருக்கிற ஷார்ட்ஸ் ஃப்ரேம்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. சரி ஓகே, அப்படியே இதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே ஆல்மோஸ்ட் அப்படியே ஸ்லோவாக அங்கேருந்து அப்படியே என் பிஸ்னஸ் வந்து அப்படியே ட்ரான்சிஷன். அப்போ அண்ணா ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் பார்த்தாரு. எனக்கு ஓகே இதுதான் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொன்னேன். அண்ணா கிட்ட பேசி வீட்டில் பேசி ஆப்வியஸ்லி வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஃபோட்டோகிராஃபி. அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படி அதுவும் இவன் ஒருத்தர் நைட்டு போய் ஒன்றா லைட் வச்சு வளர்ந்துட்டு இருக்கா, இவெல்லாம் என்ன பண்ண போகிறான் வீட்டில் இவன் அப்படிதான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நான் அவங்களுக்கு என்ன கான்செப்ட்னு அவங்களுக்கு புரியல. அது அவங்களை நம்ம ப்ளேம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வந்து இவன் என்ன பண்ணுறான்னு புரியல. ஏன்னா அதுக்கு அப்போ வந்து அந்த கரியர் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஃபோட்டோகிராஃபி அப்படி வந்து இப்படி பண்ணால் இப்போ இப்படி வளர முடியும், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, கரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே அப்போ தெரிஞ்சது இன்ஜினியரிங், டாக்டர், அக்கௌண்ட். என்ன நான் வந்து ஆக்சுவலாக பிகாம் இது படித்தனால அடுத்து வந்து ஏசிஎஸ் ட்ரை பண்ணேன். ஆமாம், அதெல்லாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் எதுவுமே செட் ஆகலை. ஏதோ சைடில் அப்படியே இது வந்ததால அப்படியே இது பிடிச்சது. அதுவே எனக்கு ப்ரொஃபஷனலாக அப்படியே மாறிட்டேன். அது அப்படியே ஒரு 5 இயர்ஸ், அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணேன் அந்த பிராண்ட் கூட. 5 இயர்ஸ் ஃப்ரீலான்ஸ் பண்ணி அப்போ தான் நானும் எங்கள் பார்ட்னர் சேர்ந்து ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சிக்னேச்சர் மோமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் 2016. சிக்னேச்சர் மொமெண்ட்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் 2016. ஸோ இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் நவ். ஸோ அப்போ வந்து வி ஸ்டார்ட் வித் வெட்டிங். ஆமாம், ஃபோட்டோகிராஃபி ஃபீல்ட் நீங்க இப்போ இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு டெக்கேட்னா இவ்வளோ நாள் போய் எப்படி தாக்கி பிடிச்சி வந்தவே தெரியும். பட் லாட் ஆஃப் லெசன்ஸ், நிறைய லெசன்ஸ் வி லேர்ன். லைக் பிகாஸ் நானும் பார்ட்னர்ஸ் எல்லாமே 2 பேருக்குமே பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. பட் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். எங்களுக்கு எதுவுமே ஃபஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே நாங்கள் ஏர்ன் பண்ணது தான். எங்கள் ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் எதுவும் எடுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் காசு எதுவும் எடுக்கல. எல்லாமே நாங்கள் எடுத்த ப்ராஃபிட்லேருந்து ரீஇன்வெஸ்ட் இன் த பிஸ்னஸ். எல்லாமே அதுலேருந்து ட்ரையல். ஸோ நிறைய அடி வாங்கி தான் கற்றுக்குறோம். லைக் ஈவன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேருந்து எப்படி அக்கௌண்ட்ஸ் டீம்லேருந்து எல்லாமே இது பண்ணணும், எல்லாமே நாங்களே போய் கற்றுக்கிட்டு தான். ஸோ எதுவுமே நாங்கள் இந்த கிளாஸுக்கு போய் இந்த ஒர்க் ஷாப் போய் இது போயிருக்கோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கிளாஸ். பார்ட்னர் வந்து ஹவ் வி incorporated அந்த கம்பெனி எப்படின்னா since I am an introvert, நாங்கள் வந்து நான் வந்து கிரியேட்டிவாக பார்த்துருக்கேன். he is good in marketing. ஸோ எனக்கு மார்க்கெட்டிங் பேசிக்காக அவ்வளோ வராது. கம்யூனிகேஷன் வாஸ் பிட் ஆஃப் ப்ராப்ளம். அந்த ஸ்டார்டிங் பேசுகிறது, அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால பார்ட்னர் அவருக்கு பார்த்தீங்கன்னா he is also interested in photography, but he has a good thing with marketing also. ஸோ அது நாங்கள் we combine it. It was like a marriage. Okay, it works extrovert marrying an introvert. Exactly. So that worked well for us. It's been going, touch wood, is going really good for us also. So அப்படியே he's also really good into photography, videography. அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட காலேஜில் ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தார். நான் ஆக்சுவலாக எப்படி மீட்டோன்னா அவனுக்கு ஸோ என் பார்ட்னர் போய் மூசா அவர் எப்படி மீட் பண்ணோன்னா, அவருக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஷாப் எடுக்க போனோம், லைட் பெயிண்டிங் ஒர்க் ஷாப் எடுக்க போனோம் அவர் காலேஜில். அப்போ மீட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் மீட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், அப்புறம் அவரும் வேறு பிஸ்னஸ் பார்த்தோம், நானும் பிஸ்னஸ் பார்த்துருந்தேன். 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து வி கம்பைன்ட். ஆக்சுவலி எடுத்தோடனே நாங்கள் மீட் பண்ணே லிட்டர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. நான் லைட் பெயிண்டிங் பண்ணும்போது அவரும் வருவார், அந்த ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்படியே ஸோ திஸ் ஐ திங்க் ஆர் ஸ்டோரி. ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெருசாக சொல்லிட்டு வைக்கிறேன். நைஸ், இட்ஸ் வெரி நைஸ். இல்லை நிறைய விஷயங்கள் அதில் எனக்கு ஒன்று என்னென்னா, இப்போ ஹவு டிட் யூ ஃபைண்ட் அந்த லைட் உங்களுக்கு பெயிண்ட் பிடிச்சது? இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இல்லை, இப்போ ஃபோட்டோகிராஃபியில் என்னெல்லாம் ஃபீல்டு இருக்குது? ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ரேட்ஸ் இருக்குது, வைல்ட் லைஃப் இருக்குது,
அப்புறம் வெட்டிங்ஸ், அப்புறம் வந்து ஃபேஷன், கமர்ஷியல் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. இப்போ வந்து நிறைய கண்டென்ட் பிராண்டிங், நிறைய கண்டென்ட் க்ரியேஷன்ஸ் இப்போ கரண்ட்லி இப்போ இருக்க மார்க்கெட்டில் ட்ரெண்ட். இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் க்ரியேஷன் அது வந்து அப்புறம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஸ்டுடியோ போர்ட்ரேட்ஸு அந்த மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு எடுத்தோடனே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெட்டிங்ஸ் தான். ஓகே. வெட்டிங்ஸ் மாதிரி உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மற்றதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும். வெட்டிங்ஸ்க்கும் கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ வேணும், இல்லைன்னு இல்லை. பட் அது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளில் மேபி நீங்கள் 2 3 ஷூட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு அந்த சர்க்கிள்லேருந்து வர ஆர்டர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெட்டிங்கில் வர்றது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஷூட் பண்ணி ஃபேஷன் ஷூட்லாம் பண்ணால் தான் எடுத்து நம்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன தான் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க கேட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க. வெட்டிங்ஸ்னால் ஓகே அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே நீங்கள் ஒரு நம்பிக்கை, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து கொடுப்பாங்க. ஓகே நம்ம பையன் வேர்ட் தான். ஆஃப் மவுத் ஆமாம், ஸ்ப்ரெட் ஆகும். ஆப்வியஸ்லி லைக் நம்ம பையன் தானே பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துப்பாங்க. அதை வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் நம்ம பிரேக் பண்ணாமல் பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம்னா, டெலிவரி பண்ணிட்டோம்னா அந்த சர்க்கிள்லேயே ஒரு 10 ஆர்டர் வரும். அந்த ஃபஸ்ட்டு வர உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதே அந்த உங்களோட சர்க்கிள் தான், அந்த உங்கள் நெட்வொர்க்கிங் தான். அந்த சர்க்கிளில் வர ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எப்படி க்ரோ ஆகணும் நீங்கள் சூஸ் பண்ணுறது. அதில் எப்படி கரெக்டாக டெலிவரி பண்ணி ப்ராடக்ட் எப்படி நல்லா பண்ணி கொடுக்கும். எண்ட் ஆஃப் தி அகைன் இட்ஸ் நாட் அபவுட் அகைன் டேக்கிங் பிக்சர்ஸ் அலோன். லைக் அதை எப்படி டெலிவரி பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரம் டெலிவரி பண்ணுறோம், அங்கே வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒர்க்கர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். ஒரு வெட்டிங்னா கிட்டத்தட்ட 4 8 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அவங்களோட பேமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நிறைய விஷயம் இருக்குது. வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டோம்னா லைக் இப்போ வந்து மேபி யூடியூப்ஸ் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது we didn't have much resources. லைக் எங்களுக்கு வந்து எல்லாமே நாங்களே விழுந்து கற்றுக்கிட்டு தான். ஸோ தட் இஸ் தட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் இருக்குன்னீங்க. ஆமாம் ஆமாம். வென் யூ அட்வைஸ் ஃபார் அ ஃப்ரெஷர், ம் நீங்கள் டிகிரி எடுத்து படின்னு சொல்வீங்களா, ஓகே. இல்லை ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுவீங்களா, இல்லை ஆன்லைன் கோர்ஸ் அட்டன்? ஒர்க் ஷாப் இஸ் லைக் Workshop. 1 or 2 days இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆன்லைன் கோர்ஸை எடுத்து படிங்கன்னுவீங்களா? ஆமாம். ஹவு டு யூ டெல் அ ஃப்ரெஷர் டு ஸ்டார்ட் ஹிஸ் கெரியர் இது எடுக்கணும்னா? ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா லைக் அதான் இப்போ ஃபோட்டோகிராஃபி தான் பண்ணுறாங்க, சூஸ் பண்ணிட்டாங்கன்னா 2 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கரண்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக யூடியூப் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ்லேயே இப்போ ஒர்க் ஷாப்ஸ் பற்றி ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் ஆமாம், யூடியூப் சேனல்ஸ் ப்ளஸ் நிறைய இந்த மாதிரி ஃப்ளிக்கர் கம்யூனிட்டி, ஃபேஸ்புக் கம்யூனிட்டி எல்லாம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுவோம். அங்கே வந்து அந்த அந்த கம்யூனிட்டி இருக்கவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே உங்கள் ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். லைக் நார்மலாக எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கணும். லைக் நம்ம என்ன தான் பண்ணாலும் ஃபோட்டோ பிடிச்சிருக்கா இல்லையா யாரும் ஒரு 10 பேர் சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஓகே நம்ம ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன். ஓகே நல்லா இருக்குது, இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒர்க் ஷாப்ஸ் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டிகிரி எடுக்கலாம். இஃப் யூ ஆர் லைக் ஓகே நீங்கள் வந்து எனக்கு வேறு எதுவும் நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் ப்ரொஃபஷனல் இதுதான் செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் எடுக்கலாம். விஸ்காம் எடுக்கலாம். இல்லைனா இப்போ தனியாக ஊட்டியில் வந்து லைட் அண்ட் லைஃப் அகாடமி இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான அகாடமி. லைக் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே படித்து நிறைய லைக் ப்ரொஃபஷனலாக சூப்பராக அந்த மாதிரி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க, கமர்ஷியல் லைன்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் சவுத் இந்தியாவிலே ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. உள்ள கிட்டத்தட்ட காரு பைக் எல்லாமே உள்ளே பண்ணி போய் ஷூட் பண்ணலாம். லைக் எனக்கு பர்சனலாக விசிட் பண்ணோம். நான் இன்னும் விசிட் பண்ணது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அங்கே இக்பால் சார் அங்கே டீச் பண்ணுற மெயின் அந்த ஹெட் எல்லாமே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்தோன்னே நீங்கள் ஓகே நான் வந்து ப்ரொஃபஷன் இதுதான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகணும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஆல்ரெடி இப்போ ஐடி இதை பண்ணிட்டீங்களா, இன்ஜினியரிங் பண்ணிட்டீங்க, பட் யூ திங்க் யூ வாண்ட் டு ஷிஃப்ட் டு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபினா அங்கே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரெவன்யூ உங்களுக்கு வேணும். லைக் மந்த்லி உங்களுக்கு ரெவன்யூ வேணும். எடுத்தோடனே ஓகே என்கிட்ட இல்லை அட்லீஸ்ட் எனக்கு எதாவது ரெவன்யூ வருதுன்னா ஓகே, நீங்கள் வீட்டில் எதாவது வருதுன்னா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கேன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு யூடியூப் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி வீக்லி ஒரு 3 டைம் ஒரு 9 to 5 ஜாப் வந்து 3 நாள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னா மற்ற ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃப்ஸ் கிட்ட அசிஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தான் நீங்கள் ஒர்க் ஷாப்ஸும் யூடியூப்பில் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக அங்கே போய் அசிஸ்ட் பண்ணி ஃபிசிக்கலாக அசிஸ்ட் பண்ணுறது அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒன்லி when you take actions you will learn more thing. நம்ம வந்து என்ன தான் யூடியூப் பார்த்து படிக்கலாம், டெய்லி உட்காந்து பார்க்கலாம், பட் நீங்கள் அதை இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா யூ ஒன்ட் நோ. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இன்டர்னாக போகலாம். அந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி போகிற டைம் இல்லைனா ஒர்க் ஷாப்ஸ், யூடியூப்ஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பாட்ட இருந்து ஒரு கேமரா இருக்குது. டுடே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்குது எல்லா பக்கம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எவல்யூஷனையும் இந்த கேமரா எக்ஸ்பென்சிவாக வாங்குற ஒரு பீப்புள் இருக்காங்க, அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? மொபைல் ப்ளஸ் இது மொபைல் அண்ட் மொபைல்
நீங்கள் இப்போ போன கொஸ்டின் கேட்டீங்க எப்படி ஒர்க் ஷாப்ஸ் இது பண்ணிங்கன்னா லைக் அதான் ஐ திங்க் இப்போ வந்து எக்யூப்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் நாட் அன் கொஸ்டின் லைக் எண்ட் ஆஃப் த டே த பர்சன் ஹூஸ் பிஹைண்ட் த கேமரா இஸ் டேக்கிங் பிக்சர்ஸ் அந்த அவர் தான் ஆர்டிஸ்ட் லைக் கேமரா என்ன எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக மொபைல் போதும் அதுவே இப்போ தாராளமாக போதும் அதில் வந்து நீங்கள் வந்து ஓகே மேபி ஒரு 2-3 இயர்ஸை நீங்கள் மொபைலில் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக கன்வெர்ட் ஆகிறீங்கன்னா கேமரா வாங்கிக்கலாம் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கேமரா ரேட் கம்மியாக இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் அது மொபைல் ஃபோன் மச் பெட்டர் ஏன்னா இட் இஸ் ஈஸிலி ஆக்சஸபிள் உங்களுக்கு வந்து கையில் இருக்குது எப்போ வேணால் எடுத்து டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கலாம் நீங்கள் மொபைல் கேமரா டக்குன்னு செக்யூரிட்டி அவங்க பார்ப்பா இவன் பார்ப்பா மொபைல் ஃபோனே இப்போ வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுக்கிற அளவுக்கு செட்டிங்ஸும் வந்திருக்கு இட்ஸ் பிகம் மோர் பவர்ஃபுல் மொபைல் ஃபோட்டோலே உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் 4K வீடியோ எடுக்கலாம் ஃபோட்டோகிராஃபில் இப்போ 200 பிக்சல்ஸ் 100 பிக்சல் ஃபோட்டோ மொபைல் ஃபோன் கேமரா வந்திருக்கு ஸோ மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் லைட்டிங் இந்த லைட்டிங் இந்த ஃப்ரேம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு போதும் உங்களுக்கு அதுலேயே வந்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரேம் எடுக்கணும்னா இந்த மொபைல் ஃபோன் எடுத்து இந்த ஃப்ரேம் ஓகே இது ரூல் ஆஃப் ஒரு ஒன் ஆஃப் த ரூல் ஆஃப் தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து ரூல் ஆஃப் தேர்ட்னு சொல்லுவாங்க லைக் இப்போ இந்த ஃப்ரேம்னா இந்த 1/3 பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வச்சிங்கன்னா அந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கும் அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்போசிஷன் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் கேமரா இருந்து தான் கற்றுக்கணும் இல்லை ஐ மீன் நார்மல் ஃபோன் வச்சுட்டு உங்களுக்கு இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸு இந்த கம்போசிஷன்ஸ் கற்றுக்கலாம் லைட்டிங் கற்றுக்கலாம் இதெல்லாமே தாராளமாக போதும் மொபைல் ஃபோட்டோக்கு போகலாம் இப்போ ஆமாம் இப்போ வந்து மொபைல் இஸ் ரியலி அட்வான்ஸ்ட் நீங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறவங்களே நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க கண்டென்ட் கிரியேஷன்ஸை பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறவங்க ஏர்ன் பண்ணிருக்காங்க அதை வச்சு ப்ராடக்ட் ஷூட் வச்சு பண்ணுறாங்க இருக்காங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ இட்ஸ் ரியலி ஒரு பூம் ஆக்சுவலாக அந்த கேமரா ப்ரொஃபஷனல் கேமரா தேவைப்படும் ஒரு எக்ஸ்டென்ட் நீங்கள் அந்த ஒரு 2-3 இயர்ஸ் ஓகே இந்த லிமிடேஷன் இருக்குது இந்த எக்யூப்மெண்ட் இவ்வளோ தான் லிமிடேஷன் கொடுக்குது அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா we can shift to ஓகே இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க லைட்டிங் ரூல் ஆஃப் அந்த மாதிரி என்னெல்லாம் ஸ்கில்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லாமல் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் அவங்க லேர்ன் பண்ணலாம் ஃபோட்டோ எடுக்க இல்லை தவிர ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடா ஃபோட்டோகிராஃபர்னா வெறும் கேமரா வச்சு கிளிக் பண்றது மட்டும் கிடையாது இல்லையா வேற என்ன நீங்க சொன்னீங்க லைட்டிங் சொன்னீங்க ஃப்ரேம் சொன்னீங்க அந்த மாதிரி வேற என்னென்ன ஸ்கில்ஸ் அவன் டெவலப் பண்ணணும் லைக் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ ப்ராப்பராக எடுக்கணும்னா 2-3 விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து லைட்டு கற்றுக்கணும் லைட் வந்து மேலே அந்த லைட் அடித்தா அது என்ன எமோஷன் சொல்லுது ஒரு பொசிஷன் ஆஃப் லைட்டிங் வந்து ஒரு எமோஷன் சொல்லும் இப்போ கீழேருந்து அடிச்சிருந்தா லைட் எப்படி சொல்லுது இப்போ இந்த பே படம்லாம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து லைட் அடிப்பாங்க ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ அது ஒரு எமோஷன் கொடுக்குது அந்த லைட் அங்கே அப்படி வச்சனால தான் அந்த எமோஷன் கொடுக்குது ஸோ இப்போ சாஃப்டாக ஒரு ட்ரீமியான ஒரு சீன் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சன்லைட் இந்த ரேஸில் வரும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த லைட் அந்த எல்லாமே அந்த லைட்னால தான் அந்த எமோஷன் கொடுக்குது அந்த ஸ்டோரி சொல்கிறதே அந்த லைட்னால தான் ஸோ லைட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும் பெஸ்ட்டு சன்செட் சன்ரைஸ் அந்த மாதிரி அந்த ஒரு மார்னிங் பார்த்தீங்கன்னா 7 to 8 டைம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி ஒரு 50 டிகிரி ஆங்கிள் இருக்கும் அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஷேடோஸும் நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும் லைட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கோல்டனுக்கு லைட்டாக இருக்கும் உங்களுக்கு நார்மல் அந்த ஒரு ஒயிட் லைட் இல்லாமல் ஒரு எல்லோ கோல்டன் லைட் இருக்கும் ஸோ அதுக்கு எதுக்கு நீங்கள் ஏர்லியாக எந்திரிக்கணும்னு அந்த மாதிரி சொல்லல பட் மேபி நீங்கள் ஏர்லியாக எந்திரிக்க முடியல மேபி பட் யூ கேன் அப்சர்வ் இந்த சன்செட் டைமில் ஒரு 4 to 6 சன்செட் டைமில் வந்து அப்சர்வ் பண்ணலாம் லைட்டை வந்து நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ணணும் லைக் ஒரு மேபி நீங்கள் கேமரா இருக்கிறனா கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா அந்த உட்காந்து அந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் மாதிரி லைட் விழுகுது அவர் பேக்ரவுண்டில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது ஸோ அப்போ டார்க்காக இருக்குல்ல அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது ஸோ அது வில் பி அ பர்ஃபெக்ட் லைக் ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேம் ஃபார் பிக்சர் அந்த மாதிரி இந்த லைட்டை அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்போசிஷன் ரூல்ஸ் பேசிக் ரூல்ஸ் இந்த மாதிரி இந்த ரூல் ஆஃப் தேர்டு இந்த கோல்டன் ரேஷியோ அந்த 2 ரூல்ஸ் இருக்குது அது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு இந்த ரூல் ஆஃப் தேர்ட்னா என்னென்ன உங்களுக்கு நீங்கள் 2 டைம் ஓகே இதுதான் ரூல்னா அது கற்றுக்கிட்டு யூ கேன் பிரேக் த ரூல் நார்மலாக லைக் ஏன்னா அந்த ரூல் படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பிரேக் பண்ணால் தான் யூ லேர்ன் ஓகே இந்த ரூல் இருக்குது பட் நீ பண்ணால் இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு வருது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை அப்படி ட்ரை பண்ணலாம் அது இதெல்லாம் இந்த லைட்டிங் இந்த ரூல் ஆஃப் கம்போசிஷன் இதெல்லாம் போக மெயினாக என்ன ஸ்கில்ஸ் வேணும் லைக் இஃப் யூ வாண்ட் டு லைக் ஆஃப்டர் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ரெவன்யூ இல்லை டெவலப் பிஸ்னஸ்னா இந்த மாதிரினா யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் கம்யூனிகேஷன் இந்த நெட்ஒர்க்கிங் ப்ளஸ் உங்களுக்கு எப்படி ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணி எப்படி மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆளுங்களை வேலை பார்க்குறது அதுவே பெரிய டாஸ்க்கு அது வந்து ஸ்டில் வி ஆர் லேர்னிங் நாங்கள் இன்னும் தான் 10 வருஷமாக இருக்கணும் இப்போ வரைக்கும் ஜென்சி க்ரௌடில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க புதுசாக இருக்காங்க அவங்க அதுக்கு தனியாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்குது அவங்கள மேனேஜ் பண்ண அவங்க வே ஆஃப் திங்கிங்கே வேறு மாதிரி இருக்குது ஸோ முன்னாடி நாங்கள் 5 வருஷம் முன்னாடி இருக்கவங்க வேறு மாதிரி இருக்காங்க இப்போ வந்து டோட்டலாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிஸ்னஸ் மாடலும் நாங்கள் மாற்றுறோம் ஸோ ஒரு 5 years முன்னாடி வேறு பிஸ்னஸ் மாடல் வேறு மாதிரி இருந்துச்சு பீப்புள் ஹவ் வி எம்ப்ளாய்ட் பீப்புள் இஸ் வேறு மாதிரி இப்போ வந்து ஹவ் வி எம்ப்ளாய் பீப்புள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் 5 years ஸோ அது எல்லாமே கற்றுக்கணும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ஸ் ஐ டோல்ட் ஐ வாஸ் இன்ட்ரோவர்ட்னால நான் வந்து இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்கில் இஃப் யூ இன்ட்ரோவர்ட் நீங்கள் எடுத்தோடனே எல்லாருக்கும் பேசணும்னு அவசியம் இல்லை யூ கேன் லெட் யூ ஒர்க் ஆல்சோ ஸ்பீக்
ஓகே. ஸோ சில எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் த்ரூ ஃபோட்டோகிராஃபி ஒன்லி. என்னோட ஒர்க் வந்து லைக் நான் அந்த ஃபோட்டோ எடுத்து ஓகே அது மூலியமாக ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். அது மூலிமா ஐ வில் கனெக்ட் டு பீப்புள். அது மூலிமா ஐ வில் நெட்வொர்க். இப்போ நான் போய் எடுத்தோடனே எனக்கு என் பிஸ்னஸ் இதுதான் இருக்குது, நான் போய் இந்த பிஎன்ஏ மீட்டிங்ஸ் அந்த மாதிரி மீட்டிங்ஸ் போய் பேசினேன். அந்த மாதிரி நான் நெட்வொர்க் பண்ண மாட்டேன். என்னோட வே ஆஃப் நெட்வொர்க்கிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம் அதர் பீப்புள் ஆஃப் நெட்வொர்க்கிங். ஸோ இட் டசன்ட் ஹேவ் டு பி அந்த மாதிரி தான் பண்ணணும், நெட்வொர்க்கிங் பண்ணணும் இல்லை. நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்குது, பைக் இருக்குது, அவர் ஷூட் பண்ணுற அந்த கார் பைக் நீங்கள் ஷூட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்டாக பண்ணுறீங்க. அதை பார்த்து 4-5 பேர் கேட்பாங்க, ஓகே இந்த நல்லா இருக்கு. ஸோ அவங்க இன்னும் 2 ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் நெட்வொர்க்கிங்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் லைக் அந்த நீங்கள் என்னதான் ஆர்டிஸ்டிக் என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணுறது உங்கள் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். லைக் நீங்கள் இன்ட்ரோவர்ட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரோவர்ட் இருந்தாலும் உங்கள் வே ஆஃப் கம்யூனிகேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீ இப்படி தான் இந்த ஒரு 5 ரூல் இருக்கும், இப்படி தான் அவங்ககிட்ட பேசணும் அப்படி இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் வரும். ஸோ நான் இன்ட்ரோவர்ட் எனக்கு ஒர்க் வராது, எனக்கு பேச வராது, நான் இப்படி இவங்ககிட்ட பேசணும் அப்படிலாம் வச்சுன்னா உங்கள் ஒர்க் வச்சு நீங்கள் பேசலாம். உங்கள் ஒர்க்கை வந்து உங்களுக்கு ஓகே நீங்கள் இதை ஃபோட்டோ எடுக்க தெரியும், இந்த லைட்டிங் இப்படி இது வருது, டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்குது, நீங்கள் மற்றவங்க இதை பற்றி பேசலாம். இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 5-6 பேர் இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே இப்படி தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நெட்வொர்க்கிங் மெயினாக நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஆமாம் அந்த மாதிரி பண்ணணும். ஐ நோ யூ ஆர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். ஓகே. அடுத்தது இந்த அவார்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறது, எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஹவு டு தே கெட் டு நோ? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா லைக் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்தப்போ தான் வீட்டில் ஓரளவுக்கு மதிக்க ஆரம்பிச்சாங்க. லைக் இப்போ ஏதோ பண்ணிகிட்ருக்கா, பையன் ஏதோ பண்ணிகிட்ருக்கா, ஏதோ உருப்படியாக பண்ணிகிட்ருக்கா. அதுக்கு முன்னாடி வந்து இவன் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நைட் அவன் மட்டும் லைட் எடுத்துக்கிட்டு போயிட்டு நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு தான் திருப்பி வரான், இவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு தெரியல. இந்த கின்னஸ் ஓகே நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வருது, பீப்புள் ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங் அ ஒர்க். அந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்த அப்புறம் தான் 2-3 பேப்பர்ஸ் இந்த மாதிரி பப்ளிஷிங்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி விகடன் புக்கு, அப்புறம் வந்து தினமலர் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் ஓகே எஸ்டாப்ளிஷன் மாதிரி பப்ளிஷ் ஆகும் தான் வீட்டில் ஓகே இதை பண்ணுறாங்க. அப்போ தான் கின்னஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஒரு 6 பேர் இருந்தோங்க, 5-6 பேர். நாங்கள் வந்து அந்த லைட் பெயிண்டிங் கமிட்டி சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கமிட்டியில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களும் ஒருத்தவங்க ஒரு ப்ரொஃபஷனல், ஒருத்தர் டாக்டராக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதில் மொத்தம் 6 பேர் பண்ணுவாங்க. அதில் வந்து 5 பேர் வந்து எல்லாமே நார்த் இந்தியா தான், எல்லாமே அம்பாலாம் சொல்லிட்டு பஞ்சாபில் இருந்தாங்க. நாங்கள் எல்லாமே கனெக்டட் டு ஃபேஸ்புக் தான். ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த அப்ரோச் பண்ணுறது எல்லாமே த்ரூ ஆன்லைன் தான். நீங்கள் அப்ரோச் எல்லாமே இப்போ கின்னஸ் ரெக்கார்ட்னு இருக்குது, எல்லாமே ஆன்லைன் தான். கைட்லைன்ஸ் இருக்கும், அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இமெயில் பண்ணுவோம், இது மாதிரி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இது பண்ணுறோம், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னா அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா, நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை சொல்லுவோம், உங்களுக்கு அப்ரூவ் ஆகாமல். அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக பெருசாக எதுவுமே பட்ஜெட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4-5 மந்த்ஸ் டைம் ஆகும். இல்லை நீங்கள் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌட் வச்சுலாம் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த பெரிய ஹாலில் எடுத்து நிறைய செலவு பண்ணி, அதுக்கு தனியாக மீடியா செலவு பண்ணி, அதுக்கு பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு ஒரு ஏஜென்ட்டே வருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அதுக்குன்னு தனியாக நம்ம செலவு பண்ணணும். அவங்க வரது ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டில் தான் வருவாங்க, ஸ்டே பண்ணுற அக்காமடேஷன், அது அந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 lakhs செலவு பண்ணோம் அந்த டைமில். அந்த அளவுக்கு எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. நாங்கள் எல்லாமே லைக் வி ஆர் ஆல் லைக் அந்தந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் க்ரோ ஆகிருந்தோம். இல்லை சும்மா ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், வந்தால் வரட்டும், இல்லை சும்மா ட்ரை பண்ணோம். அப்படி தான் அப்ளை பண்ணோம். ஒரு 5 months 6 monthsக்கு அப்புறம் தான் சரி ஓகே எல்லாம் வந்த அப்புறம் தான் எல்லாருக்குமே பயங்கரமாக சந்தோஷம் இருக்குது. ஓகே நம்ம ட்ரை பண்ணதுக்கு ஒரு ஒர்த் எஃபெக்ட் இருந்துச்சு. ஐ மீன் அது ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நான் தான் வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுற டைமே. என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரதே அதுதான். அந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு தான் வெளியே ட்ராவல் பண்ணுறேன். நார்மலாக கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும். சரி எனக்கு அதுவும் லைட் பெயிண்டிங் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டனால தான் ஓகே நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயும் இருந்தால் நம்ம வந்து க்ரோ ஆக முடியாது. அட்லீஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்த்தா இருக்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னல 5 பேருமே எல்லாருமே அம்பாலா பஞ்சாபில் இருக்காங்க. எனக்கு அந்த ஊர் என்ன தெரியாது ஆக்சுவலாக. எல்லாமே ஃபேஸ்புக்கில் தான் மீட் பண்ணியிருக்கோம். மீட் பண்ணி ஆமாம் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சண்டிகர் போய் சண்டிகர் வந்து பஸ் எடுத்து அங்கேருந்து 3 hours அப்புறம் அம்பாலா போயிட்டு ஸோ ஒரு ட்ராவலில் போய் இறங்கினோடனே போன மாதிரி இல்லை, 2-3 ட்ராவல் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வரப்போ என் ஃபோன் எதாவது தொலைச்சிட்டேன். அது மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. அப்புறம் தான் என்னோட ரிலேஷன் ஒருத்தன் டெல்லியில் இருந்தாங்களா, அவங்க அதை எடுத்து கொடுத்தாங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சு. நிறைய அந்த ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே வந்தோடனே அதுக்கு எனக்கு ஒரு ரிவார்டு இருந்துச்சு. லைக் கண்டிப்பாக இட் வாஸ் ஒர்த் டூயிங் இட். அந்த ஒரு 4 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணேன். அவங்க நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்த்துக்கினேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கினேன்.
அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே டெய்லி அங்கே அவங்க கூட சாப்பிட்டு அவங்க ஒருத்தர் ஃப்ரெண்டோட வீட்டில் மொட்டை மாடியில் தான் பண்ணோம் அந்த கின்னஸ் ரெக்கார்டு. அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. அந்த கின்னஸ் ரெக்கார்டு எங்களுக்கு முன்னாடி யூஎஸில் பண்ணியிருந்தாங்க. ஓகே. நாங்கள் வந்து அது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இதை அட்டன் பண்ணி இந்த பிரேக் பண்ணோம். அது எப்படி எங்களுக்குன்னா 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே கின்னஸ் ரெக்கார்டு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சு பண்ணி நாங்கள் பாட்டு விட்டோம். அப்புறம் எங்கள் மெசேஜ் அந்த மெயில் வந்த அப்புறம் தான் ஓகே அதுதான் பயங்கர ஒரு ரெக்கக்னேஷன் வந்துச்சு எல்லாத்துக்குமே. ஆனால் அந்த அந்த 5 பேர்த்துலேயே பார்த்தீங்கன்னா 6 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் ஃபோட்டோகிராஃபர் வைல்ட் லைஃப் பண்ணுறாரு, அது போக டீச்சிங் பண்ணுறாரு. மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஒருத்தர் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்காரு. ஸோ நோ ஒன் இஸ் கனெக்டட் டு அந்த ஃபோட்டோகிராஃபி. நான் ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபி. ஸோ எனக்கு வந்து இந்த கின்னஸ் ரெக்கார்ட் வந்து லைக் கேவ் அ பிக் ப்ளஸ் பாயிண்ட். என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் வரும்போது இட்ஸ் லைக் என்னதான் நான் வெட்டிங் இதை பண்ணுறாலும் பீப்புள் அசோசியேட் கின்னஸ் ரெக்கார்ட் வித் ஒரு டிகிரி மாதிரி தான். லைக் அந்த ஓகே நீங்கள் டாக்டர் தான் இது படிச்சிருக்கீங்க MBBS. இது வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்ட் ஹெல்ப் மீ ரியலி ஹெல்ப்ஃபுல். லைக் எல்லா இடத்துலையும் பேசும்போது கின்னஸ் ரெக்கார்ட்னு பேசும்போது கண்டிப்பாக அது இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஒர்த் கோயிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அன்றைக்கி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ அப்ளை பண்ணுறது அவார்ட்ஸ் எல்லாமே அப்ளை ஆன்லைன் தான். ஓகே. இதில் ஜென்யூனான 2-3 அவார்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வேற ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டட் அவார்ட்ஸ்னா என்ன சொல்லுங்க? அதான் கின்னஸ் வேர்ல்ட் தான் மெயின் பெருசுங்க. மற்றபடி எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நான் லைட் பெயிண்டிங் பண்ண போது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லைன் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து நான் லைட் பெயிண்டிங் பண்ணுறது பண்ணிட்டு இருந்தேன். அப்போட பிஸ்னஸும் பார்த்துட்டு இருந்தேன், லைட் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக் டிஎஸ்எல்ஆர் தான் இருந்துச்சு. எனக்கிட்ட நான் ஒரு 3 இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஒர்க்கு நம்ம தாண்டி நம்ம தான் ட்ராவல் பண்ணனாலும் நம்ம ஒர்க் வேற ஒரு வெளியூர் போயிட்டு லைக் மற்றவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அது மட்டும் அதை எனக்கு பெருசாக மோட்டிவேட் பண்ணிச்சு. அது இட்ஸ் நாட் அ அவார்ட் பட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஒரு ட்ரீம் தான். நம்ம ஒர்க் வந்து மற்ற கண்ட்ரியில் போய் பார்க்குறது அது ஒரு பெரிய வருது. அன்றைக்கி இந்த ஸ்பெயின் அந்த சைனாவில் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு மும்பையில் நடந்துச்சு. அது வந்து ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சு, லைட் பெயிண்டிங் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு 2-3 ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க, அதெல்லாம் ஒருத்தர் இருந்தாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா லைட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேபு தான். எல்லாமே ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் பேசிக்காக லாங் எக்ஸ்போஷர் பல்ப் லைட் பெயிண்டிங் என்னன்னு தெரியும். பட் வந்து அதில் டீப்பாக இறங்கி வேறு பண்ணுறதில்ல. இப்போ நான் பண்ண மாதிரி லைட் பெயிண்டிங் அது ஏன்னா எனக்கு வந்து அந்த பெயிண்டிங் அதில் கனெக்டாக இருந்துச்சு. ஓகே நான் நிறைய பண்ணலாம்னு சொல்லி ட்ரையல் பண்ணேன். பட் டீப்பாக யார் பண்ணல. இப்போ ரொம்ப ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தான் இருப்பாங்க ப்ரொஃபஷனலாக லைட் பெயிண்டிங் பண்ணுறது. லைக் அரௌண்ட் த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா 150 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. அது ரொம்ப நீஷான ஏன்னா ரொம்ப பேஷன்ஸ் தேவைப்படும். இப்போ நான் லைட் பெயிண்டிங் மட்டும் பண்ணி நான் வந்து ஐ டிட்ன்ட் earn my bread and butter. லைக் இட்ஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட். லைக் வெட்டிங்ஸ் பண்ணி வேறு பிஸ்னஸ் பிராண்டிங்லாம் பண்ண அப்புறம் தான் லைட் பெயிண்டிங் மட்டும் பண்ணி பண்ணுறோம். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க லைட் பெயிண்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து லைட் பெயிண்டிங் மட்டும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷாப் நினச்சிருவாங்க, என்ன இது வந்து ஈஸியாக ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறேன், நான் எதுக்கு உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து எதுக்கு வந்து பண்ணோம். லைட் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக ரொம்ப ஃபன். அவுட்புட் வந்து நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. பட் அந்த ப்ராசஸ் தான் நமக்கு வந்து இந்த ஆர்ட் பண்ணுறோமா இல்லைன்னா நமக்கு அவுட்புட் வந்த அப்புறம் தான் தெரியும் லைட் பெயிண்டிங் வந்து ஓகே வந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராசஸ் டைம் ஆகும் கண்டிப்பாக. அந்த ஒரு 5 செகண்ட் ஃபோட்டோ இருக்குன்னா ஒரு 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே காற்றுல வரைகிறோம், மசில் மெமரி அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோட்டோஷாப்லேயே பண்ணிட்டு போயிடலாம் அது வந்து. ஸோ இந்தியாவில் வந்து அது கொஞ்சம் நானும் அந்தளவுக்கு மார்க்கெட் பண்ணல. லைக் லைட் பெயிண்டிங் அந்த மார்க்கெட் பண்ணல. பட் இன்டர்நேஷனலாக நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க லைட் பெயிண்டிங் வந்து பண்ணுறாங்க. அதுலேயே ஏர்ன் பண்ணி இது பண்ணுறவங்க இருக்காங்க. அதுலேயே அவங்க டூல்ஸ் பில்ட் பண்ணி டூல்ஸ் வந்து சேல் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம் நிறைய இருக்காங்க. பட் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் அந்த ஒரு 5 இயர்ஸ் டவுன் இப்போ வந்து பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். டவுன் லைன் 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் கம்மியாக தான் இருந்துச்சு. அதை பற்றி தெரிஞ்ச ஆளுங்க கம்மியாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணோம். அந்த கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண டீம்லேயே ஒரு 3 பேர் சேர்ந்து நானும் அந்த 2 பேர் சேர்ந்து ஸ்கோடா ஆட் ஒன்று பண்ணோம். நேஷ்னல் ஆட் பண்ணோம். ஸ்கோடா ஒரு 2018 சம்திங் ஒரு ஆட் பண்ணோம். அது ஒரு ஃபேஸ்லிஃப்ட் புது மாடலுக்கு. அது அங்கே இருக்க மும்பை ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் அந்த டேரக்டர் வந்து எங்களை நம்பி லைட் பெயிண்டிங் ஓகே டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி அதை அவருக்கு அவார்டு கிடச்சிது. அந்த புதுசாக அந்த கான்செப்ட் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவார்டெலாம் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சு போயிருக்கு. ஓகே, நீங்கள் சொன்னீங்க ஈஸியாக ஃபோட்டோஷாப் வச்செல்லாம் இது பண்ணிடலாம். ஆமாம். அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஃபோட்டோஷாப் மாதிரி இந்த மாதிரி ஐ மீன் வெட்டிங்ஸ் பண்ணுறீங்கன்னா லைட் ரூம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைட் ரூம் இருக்குது, ஃபோட்டோஷாப் இருக்குது. அப்புறம் இப்போ நிறைய லைட் ரூம் ஃபோட்டோஷாப் ஆப்போசிட்டாக நிறைய வந்திருக்கு. லூமியர் சொல்லிட்டு நிறைய தேர்ட் பார்ட்டி பிராண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொனோப்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் லைட் ரூம் மட்டும் தான் இருக்குது. அந்த அடாப் பேஸ்ட் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நிறைய பிராண்ட்ஸ் வந்திருக்கு ஆக்சுவலாக. அதுவும் நல்லா பண்ணுது. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த யூடியூப் மாதிரி கற்றுக்கலாம் ஆக்சுவலாக. பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைட் ரூம் ஃபோட்டோஷாப் இருந்தால் போகுது உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்த ஆஃப்டர் 10 இயர்ஸ் இட் இஸ் அ பிக் கிளையண்ட் பேஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஹவ் ஏஐ இஸ் ஹெல்பிங் யூ? எந்த விதத்துலலாம் ஏஐ வச்சு நீங்கள் வந்து
உங்க ஒர்க் பர்டனை ஆமாம். கம்மி பண்ணியிருக்கீங்க. இஸ் ரியலி ஸ்கேரி தான். லைக் அதான் இப்போ சொல்கிற மாதிரி இப்போ ஃபோட்டோ அதுவே கிட்டத்தட்ட வீடியோவே பண்ணிடுது ஆக்சுவலாக. ஒரு நீங்கள் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் 5 லேக் 6 லேக் ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணி அந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் லைட்டிங்லாம் பண்ணுறது போல அது 5 செகண்ட் 4 செகண்டில் பண்ணிடுது. பட் எங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடிட்டிங்கில் வந்து இந்த கல்லிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வெட்டிங்ஸில் 2000 3000 ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் செலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஏஐ வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். லைக் அது வந்து நாங்கள் ஒரு 2 டேஸ் உட்காந்து பண்ணுறது வந்து அது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் உட்காந்து பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிராண்டுக்கு வந்து கண்டென்ட்லாம் பண்ணும்போது ஸ்டோரி போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நாங்கள் பிச் பண்ணும்போது அவங்க வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டோரி போர்ட்ஸ்லாம் தனியாக ஆர்டிஸ்ட் வச்சு வரைஞ்சதெல்லாம் ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம். இல்லை டெக்ஸ்ட்டாக தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விஷுவலாக ஒரு ஃபோட்டோ ஏஐ வச்சு பண்ணி அவங்க பிராண்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து பிச் பண்ண கரெக்டாக இருக்குது யூஸர். ஸோ அவங்களுக்கும் விஷுவலாக பார்க்க முடியுது. ஓகே இதுதான் அவுட்புட் வருது, இதுதான் சொல்லிட்டு லைட்டிங் இப்படி தான் யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு ஏஐ யூஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக லைக் அது ஏஐ வந்து நம்ம அது பயந்துட்டு இருந்தோம்னா அது ஓகே நம்ம வந்து நமக்கு வேலை போகும்போது இல்லைன்னு ஸோ அப்படி பயந்து தான் ஒன்றுமே நடக்க போகுது. லைக் யூ ஹேவ் டு ஜஸ்ட் அடாப்ட் டு இட். நமக்கு எப்படி அது யூஸ் பண்ண முடியும்னு யூஸ் பண்ணி கண்டிப்பாக அது யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூ ஆர் இன் டு லைட் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. இப்போ அடுத்தது இந்த கான்சர்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு ஹவு டிட் யூ கெட் இன் டு தட் ஃபீல்ட் ஆஃப் கான்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நாங்கள் இப்போ வெட்டிங் வந்து சீசனல் தான். அப்பார்ட் ஃப்ரம் நாங்கள் ஸ்டார்டிங் பண்ண வெட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணனாலும் ஓகே வெட்டிங்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு இயர்லி ஒரு 4-5 மந்த்ஸ் தான் வெட்டிங்ஸ் பீக் சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும், பர்த்டேஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். சரி வை நாட் லைக் கெட் இன் டு கார்பரேட் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. லைக் பர்சனலி எனக்கும் லைக் வெட்டிங்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா பட் மை பார்ட்னர் வாஸ் லைக் ஓகே நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணலாம், புதுசாக ட்ரை பண்ணலாமே வெட்டிங்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம வந்து 2-3 ரிசோர்ஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த இன்கம் ரிசோர்ஸ் வந்து ஒரே பேஸ்டாக வேணாம். ஏன்னா வெட்டிங்ஸ் ஆப்வியஸ்லி சீசனல். இந்த மாதம் மேபி 2 வெட்டிங் வரதில்ல, ஒரு வெட்டிங் பண்ணி தான் வரும். அடுத்த மாதம் வராது. ஸோ மந்த்லி கமிட்மெண்ட்ஸு எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை மீட் பண்ணோன்னா நமக்கு வந்து மந்த்லி ஒரு ப்ராப்பராக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். ஸோ 2-3 சோர்சஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு வரக்கும் கஷ்டப்படும். ஸோ அந்த மாதிரி பிளான் தான் நாங்கள் கார்பரேட்டில் என்டர் பண்ணோம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இந்த மாதிரி பிராண்டிங் இப்போ வந்து நிறைய பிராண்டிங் கன்ஸ் நிறைய பண்ணிருக்கோம். கான்சர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். அந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த ஹரின் கான்செப்ட் எடுத்தேன், அந்த ஏஜென்சி தான் எடுத்தாங்க. ஸோ எடுத்தோடனே நாங்கள் கான்செப்ட்ஸ் போகல. லைக் அந்த பிராண்ட் கூட ஒரு 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணப்போ தான் ஓகே இவங்க பண்ணுவாங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏன்னா என்ன சொல்லி அவங்களும் பார்த்தீங்கன்னா நாங்களும் அவங்களோட கார்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், வெட்டிங் பண்ணுவோம். நாங்களும் கான்செப்ட் பண்ணதில்லை. லைக் லைக் ஃபஸ்ட் டைம் எங்களை ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை நம்பி கொடுத்தது வந்து நாங்கள் பக்காவாக டெலிவரி பண்ணி எல்லாமே அவுட்புட் கொடுத்தனால தான் அவங்க வந்து எண்ட் ஆஃப் டே அகைன் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பட் அதை எப்படி நீங்கள் எடுத்து டெலிவரி பண்ணி உங்கள் நேம் நீங்கள் காப்பாற்றுறது தான் இருக்குது. ஸோ அது வந்து அந்த பிராண்டு பார்த்திங்கன்னா இப்போ கான்செப்ட்ஸ் பண்ணி நிறையா காம்படிஷன் கான்செப்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அப்படியே அது சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாருமே ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு நிறையவே இருக்காங்க பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அந்த பிராண்டு கூட நாங்கள் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ட்ராவல் பண்ணனால தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எடுத்தோடனே நாங்கள் போய் நாங்கள் இந்த கான்செப்ட் நாங்கள் பண்ணுறோம் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. அந்த எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஓகே நாங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம், இல்லை வெட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், கான்ஃபரன்ஸ் பண்ணி. பட் கான்செப்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கேம். லைக் அது ஒரு தனியாக ஒரு மாடல் தான். ஒரு கார்பரேட் தனியாக ஒரு மாடல்னால் இங்கே கேமராஸ் வேணும், அதுவும் தனியாக மாடல் தான். பட் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கான்செப்டே நிறைய கற்றுக்கிட்டுச்சு. லைக் ஐ மீன் அதுவும் அனிருத் கான்செப்ட் நிறைய கற்றுக்கிட்டோம். லைக் எங்களுக்கு மற்ற கான்செப்ட் பண்ணும்போது எங்கள் அனிருத் கான்செப்ட் பண்ணும்போது லைக் அனிருத் வாஸ் பீக் மாதிரி இருந்துச்சு. அவர் பண்ண கான்செப்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது பெங்களூர் கான்செப்ட் தான். 2 நாள் கான்செப்ட் எல்லாத்துக்குமே ஒரு நாள் தான் சான்ஸ் கிடைக்கும். எங்களுக்கு 2 நாள் சான்ஸ் கிடைச்சது. ஸோ வி லேர்ன் அ லாட். ஃபஸ்ட் டேயில் பண்ணோம், ஃபஸ்ட் டேயில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்த நாளில் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணோம். லைக் எடுத்தோன்னே அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அரௌண்ட் 60 to 70 ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணோம். டீமே 60 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாம் சேர்ந்து 60 to 70 பீப்புள் ஒர்க் பண்ணோம். ஸோ அவ்வளோ பீப்புளை மேனேஜ் பண்ணோம். அந்த டேட்டாஸை மேனேஜ் பண்ணோம், அந்த ஃபோட்டோ எக்யூப்மெண்ட்ஸை மேனேஜ் பண்ணோம், அவ்வளோ பேருக்கு நம்ம ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸை மேனேஜ் பண்ணோம். ஸோ கோயம்புத்தூர் கூட இல்லை, லோக்கலில் பெங்களூர்னா அதுக்கு ட்ராவல் அக்காமடேஷன்ஸ் அவ்வளோ விஷயம் நாங்கள் மேனேஜ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கள் டீமில் ஒருத்தராக பார்ட் பண்ணி ஓகே நீங்கள் இந்த பாருங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் நான் எடுத்து பண்ணோம். It went really good. So photography is not only about taking photos. Exactly. People, food, Management. நிறைய things இருக்கு இல்லையா? How was your experience with working? I think அவர் கூட அந்த லைட் அதான் ஃபர்ஸ்ட் லைட் பெயிண்டிங். அது அவர் கூட ஒர்க் பண்ண வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நாங்களும் செலிபிரிட்டிஸ் பார்ப்போம், எனக்கும் செலிபிரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பார்ட்னரும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் வி ஆர் நாட் லைக் அவ்வளோ ஃபேன் கிரேஸாக இல்லை.
நம்ம டிவியில் பார்க்குறோம், இவங்க பெரிய செலிபிரிட்டி ரஜினிகாந்த் பார்க்குறோம். எனக்கு வந்து இவர் ரொம்ப பிடிக்கும், அப்படி பிடிக்கும். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை, படம் நல்லா நான் போய் பார்ப்பேன், அப்படி தான் ஹவ் சார். வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் வொர்க்கிங்? ஆமாம் இப்போ அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு இமேஜ் ஆமாம் இருக்கும்ல. ஆமாம் இப்போ கண்டிப்பாக நீங்க கண்டிப்பாக. ஒரு ஃபோட்டோகிராஃபரா எடுக்கும்போது ம். யூ கேன் டிக்டேட் அதர்ஸ். ஆமாம் ஒரு ஆமாம் மாடலோ யாராச்சும் ஆமாம் இருந்தா ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது ஆமாம் யூ கேன் ஆமாம் ஆஸ்க் அண்ட் கெட் தெம். ஆமாம் பட் ஒரு செலிபிரிட்டி கிட்ட ஆமாம் பீயிங் அன் இன்ட்ரோவர்ட் ஆமாம் எப்படி அப்ரோச் பண்ணி இல்லை அது அதான் உங்க இப்போ டேலண்ட் இந்த ஆமாம் லைட் ஐ டோன்ட் நோ காமிக்கணும். வெதர் ஹி மைட் பீ ம் நோயிங் ம் இந்த ம் மாதிரி ஒரு கான்செப்ட் ஆமாம் ஆமாம். அதை எப்படி அவர்கிட்ட நீங்க சொல்லி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி ஹவு டிட் யூ டேக் போட்டோஸ் ஆஃப் இது தட்? ஃபர்ஸ்ட் வந்து அதான் இப்போ எல்லா இதுக்கு பண்ணாமல் நாங்கள் ஸ்டோரி போர்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஷூட்டுக்கு வந்து யூஸ்வலாக வந்து நிறைய அவருக்கு வந்து டைம் கொடுத்தேன் ப்ரோமோ ஷூட் பண்ணுறதுக்கு. இது வந்து அந்த அனிருத் கான்செப்ட் பண்ணி 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் பண்ணி இப்போ ப்ரோமோ ஷூட் பண்ணோம். அந்த ஃபோட்டோஸ் வச்சு தான் அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண சொல்லிட்டு ரெடி பண்ண சொன்னாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் கிடைச்சா தான் கிடைக்கும் சொன்னாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு பிஸியாக இருக்காரு, டைமுக்கு கொடுத்தா தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பண்ணி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஸ்டோரி போர்டு மாதிரி கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி 5 கான்செப்ட் பண்ணுறோம். 5 கான்செப்ட்டில் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டோம். இந்த மாதிரி விஷுவலாகவும் சொல்லிட்டோம். இந்த சொன்ன இந்த ஏஐ வச்சுல பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெஃபரன்ஸும் சொல்லிட்டோம். இந்த மாதிரி இந்த 5 ஃபோட்டோஸ், இந்த காஸ்டியூம்ஸு, இந்த மாதிரி அவுட்புட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு அவரோட ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணோம். ஆல்புகர்கி ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு சென்னையில் ஷூட் பண்ணோம். அவர் அங்கே ஸ்டுடியோ ஸ்பேஸ் இருந்துச்சு, ஒரு ஜிம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அங்கே வந்து அங்கே ஸ்டுடியோ கண்டுபிட்டோம். நர்வஸாக தான் இருந்தோம் ஃபஸ்ட்டு. ஓகே இது எப்படி இருக்கும், செலிபிரிட்டி வேறு, ஓகே எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி ஷூட் பண்ண, நார்மல் ஷூட் பண்ணுறது வேறு, செலிபிரிட்டி அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனால் அங்கே போய்ட்டு அவர் ட்ரீட் பண்ணது இதே வேறு. செம்ம டவுன் டு அர்த் பர்சன். அப்படி ரொம்ப ஹம்பிளான பர்சன், ரொம்ப சில்லான பர்சன். ஒரு செலிபிரிட்டி ஷூட் பண்ணோடனே எங்களுக்கு ஃபீலே வரல. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் நார்மலாக இந்த கொலாப் ஷூட் பண்ணுவோம், இந்த மாடல்ஸ் ஷூட் பண்ணல, அந்த மாதிரி தான் வச்சுருந்தார் அவர் ஆக்சுவலாக. நாங்கள் பிளான் பண்ணதே ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் ஷூட் தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணுது. ஆனால் ஷூட் கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஷூட் பண்ணோம். நாங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுமோ, கான்செப்ட் பண்ணுமோ, புதுசாக ட்ரை பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து ப்ரொமோஷனுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே இருக்கணும். ஏன்னா அந்த கான்செப்ட் ப்ரமோஷன் மட்டும் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கண்டென்ட்ஸ் வேணும், வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் பத்தாது. ஸோ அதனால எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். ஓகே இது ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் டே செலிபிரிட்டினா டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே நான் டைம் வச்சு அடுத்த ஷூட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணார். என்ன சொன்னாலும் ஓகே ஓகே வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. லைக் ரொம்ப ஒரு இன்டிமேட் எதுவுமே பண்ணல அவர் வந்து. லைக் எதாக இருந்தால் பண்ணலாம், பார்த்துக்கலாம், என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப சில்லதாக பேசினார் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் ஓகே அந்த ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அவர் மேலே. லைக் ரொம்ப ஹம்பிள், டவுன் டு அர்த் பர்சன். எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் எப்படி ட்ரீட் பண்ணுறது, லைக் நார்மல் பர்சன் ட்ரீட் பண்ண எல்லாமே நார்மலாக, எல்லாத்தையும் நார்மலாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ அது எங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. லைக் ஒரு அதான் சொல்கிறேன், செலிபிரிட்டி ஷூட் பண்ண மாதிரி ஃபீலிங் இல்லை. எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கொலாப் ஷூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் வென் ரியலி வெல். ஸோ எங்களுக்கு அந்த அந்த இது அவர் ஸ்பேஸ் கொடுத்தனால எங்களுக்கு வந்து எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ நீங்க இது சொல்லும்போது நெறைய இடத்துல வந்து சொன்னீங்க, என் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது. போர்ட்ஃபோலியோ என்ன இந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபரா அவனோட இதுல என்னெல்லாம் வச்சிருக்கணும் அவனோட இதுல? போர்ட்ஃபோலியோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் ஹேவ் டு பி லைக் ஒரு 300 இமேஜஸ் 400 இமேஜஸ். லைக் ஆல்வேஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. லைக் நீங்கள் ஒரு 10 இமேஜ் இருந்தாலும் 10 இமேஜ் நச்சுன்னு இருந்தால் போதும். லைக் மேபி அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, அந்த ஃபேஷனை ஒரு கான்செப்ட் க்யூரேட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபேஷனை ஒரு ஸ்டோரி சொல்லும், அந்த ஒரு ஒரு கான்செப்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த பர்டிகுலர் பிராண்ட் ஒர்க் பண்ணிங்களா, அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அது ஸ்டோரி சொல்லணும். ஸோ அந்த 10 ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் இருக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கணும். ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ அந்த லைட்டிங், அந்த டெக்னிக்கல் நாலேஜஸ் பார்க்கும்போது அந்த டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். லைக் அந்த 10 ஃபோட்டோ அந்த நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு காமிக்கும். ப்ளஸ் அந்த டெக்னிக்கல் நாலேஜஸ் இது எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மெயினாக ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 இமேஜஸ் 20 இமேஜஸ் ஸ்ட்ராங்காக அந்த உங்கள் ஸ்டைல் ஆஃப் எது நீங்கள் அப்ரோச் பண்ணோம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டைலும் ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த ஸ்டைலும் உங்களுக்கும் தெரியாது. மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்க பண்ணுவோம். ஓகே எனக்கு வந்து ஃபேஷன் ஆல்ரெடி தெரியும், எனக்கு வந்து க்ளோத்திங் ஆல்ரெடி தெரியும், ஓகே நான் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி இருக்காங்க. இல்லை உங்கள் ஐடியாவே இருக்காது, மேபி ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணி பார்ப்போம், அதில் என்ன செட் ஆகுதோ, மேபி இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செட் ஆகும் பார்த்துட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ என்ன ஸ்டைல் பர்டிகுலர் அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும். இல்லை மேபி உங்களுக்கு 2-3 ஸ்டைலும் வரும். மேபி ப்ராடக்ட் ஷூட்டும் பண்ணுவீங்க, இல்லை ஆட்டோமொபைலும் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு 10 இமேஜ் 20 இமேஜ் கரெக்டாக இருந்தால் போதும். அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி இது கரெக்டாக சொல்லுவோம். ஓகே. ரீசெண்டா உங்க ஒர்க் ஒரு ஸ்கூலோட இது போட்டிருந்தீங்க. இட் இஸ் கோயம்புத்தூர் ஒரு பிக் பிராண்ட் எஸ்எஸ்விஎம் ஸ்கூல்ல ஒரே டேல they had a lot of multiple events. அந்த அவுட்புட் அன்னைக்கு ஈவினிங் நீங்க அப்ப எவ்வளவு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒரு ஈவென்ட்க்கு இம்பார்ட்டன்ட். என்னெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் டு டு செக் லிஸ்ட்ல என்னெல்லாம் வச்சிருந்தீங்க? அதான் எங்களுக்கு வந்து இந்த கான்செர்ட் பண்ணல தான் நிறைய நாலேஜ் இருந்துச்சுங்க. லைக் கான்செர்ட் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஒர்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா.
அந்த மூமெண்ட்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். வீடியோஸ் இருந்தாலும் சரி, ஃபோட்டோஸ் இருந்தாலும் சரி, அந்த டேட்டாஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு டைம் காப்பி பண்ணி இது பண்ணாலும் என்ன தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சிஸ்டம் வச்சாலும் எஸ்எஸ்டி பண்ணாலும் அந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணி நீங்கள் அதை ரீவொர்க் பண்ணணும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டைம் வேணும். அதை பேக்கப் பண்ணி இது பண்ணணும். ஸோ கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமே கொடுக்காது. நீங்கள் அந்த மூமெண்ட்டில் நீங்கள் ஃபோட்டோ அங்கே இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பாடிப்பாங்க, ஒரு 5 சாங் பாடிப்பாங்க. 5 சாங் அப்புறம் நீங்கள் அடுத்த 10 to 15 மினிட்ஸ் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே நீங்கள் வந்து அவருக்கு வந்து அவங்க சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் கொடுக்கணும், ஹைலைட் ரீல் கொடுக்கணும், எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி டீம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிஸ்டம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டீம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எங்கே நிறைய லெசன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்ட் தான் நாங்கள் இந்த எஸ்எஸ்விம் பண்ணது. அந்த கான்செப்ட் மாதிரி தான் அந்த டைமில் அது அப்பப்போ டெலிவர் பண்ணணும். ஸோ அந்த மாடல் அப்படியே நாங்கள் வந்து அங்கே லேர்ன் பண்ணனால அதுக்கேற்ற மாதிரி மேன் பவர்ஸ் வேணும். ஸோ இப்போ எடிட்டர்ஸ்னால் அதுக்கு 2-3 எடிட்டர்ஸ் வேணும். டேட்டாஸ் காப்பி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி எப்போ காப்பி பண்ணால் எது ஸ்பீடாக முடியும், எப்போ அவருக்கு கொடுக்கணும், அது மாதிரி அது எல்லாமே. ஸோ டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, இந்த அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த எடிட்டர்ஸ் எப்படி வச்சு மேனேஜ் அது எல்லாமே அந்த நாலேஜ் இருந்தால் தான் எங்களுக்கு கரெக்டாக. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் கேவ் அஸ் லாட் ஆஃப் நாலேஜ். இந்த ஆன் த ஸ்பாட் டெலிவரி லைக் எல்லாமே அந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. இதில் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் யூ அண்ட் யுவர் பார்ட்னர், 2 பேர் சேர்ந்து பண்றீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து சிங்கிள் ஹேண்டடா பண்றதா இருந்தா இட் இஸ் ஈஸி டு டிக்டேட் பீப்புள். இப்போ நிறைய பேத்துக்கு அந்த கொலாப்ஸ் கோ-ஃபவுண்டர்ஸ் இருக்கும் போதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வரும். நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணி ஒரு டீம் கிட்ட எடுத்துட்டு போறீங்க? வி சிட் அண்ட் டாக். லைக் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வி சிட் அண்ட் டாக். அதான் ஸ்டார்டிங் வந்து என்ன தான் நான் ஒர்க் ஷாப் எடுக்க போனோம், இஸ் லைக் அப்போ டீச்சர் இஸ் ஸ்டூடெண்ட். எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் எவ்ரி திங் வி ஆர் லைக் மோர் லைக் ஃபேமிலி. ஐ எம் லைக் பிரதர் டு ஹிம், ஹீஸ் லைக் பிரதர் டு மீ. ஸோ எண்ட் ஆஃப் த டே வி சிட் அண்ட் டாக். ஈவன் ஏன்னா என் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பேசுறதுக்கு, எடுத்து பேசுறதுக்கு. நான் இன்டர்வெட்னால அதை கொஞ்சம் யோசித்து பேசுவேன். அவன் சைடில் அவன் ஜாலியாக பேசுவான். டக்குன்னு எடுத்து ஓகே வாங்க இது பேசலாம், இதை பற்றி பேசலாம், இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம இதை பற்றி பேசுவோம், டீம் கம்யூனிகேட் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த சிட் அண்ட் டாக். How do you split your work? அதுதாங்க இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் into creative side, he was into marketing. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஐ டேக் கேர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சைடு ஆல்சோ, ஹீ இஸ் டேக் கேர் ஆஃப் மார்க்கெட்டிங், அந்த கிளைண்ட் சைடு இதெல்லாமே. நான் வந்து ப்ரொடக்ஷன் சைடும் பார்த்துப்பேன். அப்போ இந்த கிரியேட்டிவ் டைரக்ஷன் இந்த மாதிரி வந்து அவரும் கிரியேட்டிவ் டைரக்ஷன் பண்ணுவார். வீடியோஸ், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஒர்க் வந்துச்சுன்னா கிரியேட்டிவ் டைரக்ஷன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட் டசன்ட் ஒன்லி லைக் அந்த சோலை ஃபீல் பண்ணுறது ஜஸ்ட் நாட் ஒன்லி த பிஸ்னஸ். லைக் இந்த கிரியேட்டிவ் நாங்கள் அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுனால இட் ஆல்வேஸ் அந்த ஒரு டயலாமா இருக்கும். ஓகே நம்ம வெறும் பிஸ்னஸ் மட்டும் பண்ணி காசு பண்ணுறோமா, இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த வேல்யூ வைக்கிறோமா, சரி அந்த டயலாமா எப்பவுமே இருக்கும். ஸோ தட் வி ஆர் ஆல்வேஸ் ஸ்டில் லேர்னிங் டு கோ த்ரூ இட். ஸோ Do you still think after this all 10 years ஒரு ஸ்மால் இதுலேருந்து இவ்வளோ தூரம் what keeps you moving every day? லைக் கண்டிப்பாக இருக்குங்க. லைக் there have been phases where like we didn't have like monthly income or like even we didn't take salaries or so. Like starting we didn't have any backup plans for my family. like நாங்கள் earn பண்ணுற அமௌண்ட்லேருந்து தான் நாங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணி தான் இவ்வளோ டெவலப் பண்ணோம். லைக் இவ்வளோ 10 years வந்து ஒரு கேமரா வாங்கலேருந்து இப்போ வந்து 5-8 கேமரா வந்து ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் வைக்கிறதுலேருந்து இவ்வளோ 5-8 எம்ப்ளாயிஸ் இருக்கிறது எல்லாமே we reinvest in ourselves. லைக் there is something கோரை நாங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுறது. பட் வி ஹேவ் ஓன் அந்த டவுன்ஸ் அண்ட் அப்ஸ் அண்ட் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஓகே இந்த மந்த் ஓகே இந்த பிஸ்னஸ்க்கு ஓகே இந்த ஒரு மாடல் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், இல்லை இந்த ஒரு டெலிவரி புதுசாக மாடல் க்ரியேட். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் டைம் தேர் வில் பி அன் இம்ப்ரூவ்மெண்ட். தட் இஸ் ஆல்சோ சம்திங் வி கீப்ஸ் இட் கோயிங். அப்புறம் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு வராது. லைக் இப்போ ஒரு வெட்டிங்ஸ் வந்து ஒரு பிராண்ட்ஸ் எங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா we have to be solely responsible for that. அந்த பிராண்டாக இருந்தாலும் அந்த வெட்டிங்ஸாக இருந்தாலும் சரி, அது மெயின் எஸ்பெஷலி வெட்டிங்ஸ். அந்த ஒரு பர்சனல் எமோஷனல் ஸ்பேஸில் வந்து அவங்க வந்து உங்களை விட்றாங்கன்னா போடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு ரெஸ்பான்சிபிள் பர்சன். நம்ம ஓகே அவங்க கொடுத்துறாங்க நம்ம வேலையை பார்த்து போகணும்னா யூ ஒன்ட் டூ. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த டெய்லி ஐ மீன் அந்த மந்த்லி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதை பண்ணும்போது லைக் ஹெல்ப்ஸ் அஸ். ஓகே நம்ம எதோ பண்ணிகிட்ருக்கோம், we are growing there. It will take time to reach, but அதுதான் just keeps going there. So you have to be patient, you have to be really patient. So ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கண்ணாடி எடுத்தீங்க, போட்டிங்க, கேட்டா மேட்டா ஏஐ அப்படின்னீங்க. ஸோ வேர் இஸ் திஸ் டைம் ஃபார் ஆல் திஸ் ப்ரொஃபஷனல் டைம்னு ஒன்று இருக்குது, பர்சனல் டைம்னு ஒன்று இருக்குது. வேர் டு யூ ஃபிட் இன் திஸ் லேர்னிங் டைம் இன் திஸ்? லைக் ஆன் த கோ தாங்க, அதுக்கு தனியாக டைம் செட் பண்ணுறது. லைக் ஆன் த கோ வென் யூ லைக் மேபி இப்போ ஷூட் முடிச்சுட்டு ஃபைல்ஸ் காப்பி பண்ணுவீங்க, அப்போ சும்மா உட்காந்துருப்பீங்க. அப்போ அந்த டைம் இல்லை ட்ராவல் பண்ணும்போது டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார், நம்ம வந்து ஒரு half an hour. ஏன்னா எங்களோட ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ட்ராவலிங் ஜாஸ்தி. ஒரு ஸ்பேஸ்க்கு ஒரு வெட்டிங்ஸ்க்கு ஒரு ஈவெண்ட் ஷூட் பண்ண போவோம். இப்போ கான்சர்ட்னா பெங்களூர், சென்னை போவோம், ஹைதராபாத் வெட்டிங். ஒரு ட்ராவல் எங்களுக்கு பாதி டைம் லைஃப்பில் பாதி டைம் ட்ராவல்லே போயிடும்.
ஸோ அந்த டைம் வந்து சம்டைம்ஸ் வி ஒர்க், சம்டைம்ஸ் வி கெயின் நாலேஜ். லைக் அந்த அந்த நாலேஜ் அது சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் புதுசு புதுசாக என்ன டெக்னாலஜி வருது, ஏன்னா வி ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் லைக் ரன் பண்ணும்போது வி ஹேவ் டு கீப் அஸ் அப்டேட்டட். லைக் அடுத்து என்ன சேஞ்ச் வருது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நமக்கு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸும் தெரியும், நமக்கு ஒர்க் பண்ணுற நமக்கு வர கஸ்டமர்ஸும் தெரியும். ஓகே, அடுத்து இந்த டெக்னாலஜி வந்துருக்கு, நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்படி தான் வி ஹேவ் டு கீப் ஐ திங்க் லேர்னிங். இந்த லேர்னிங் ப்ராசஸ் மட்டும் வி கான் கீப் ஸ்டாப். லைக் ஒன்ஸ் யூ ஸ்டாப் லேர்னிங் தென் யூ வில் கோ மண்டேன். அந்த மாதிரி லைக் உங்களோட லைஃபே அந்த அவுடேட் ஆயிரும். ஸோ ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ் யூ லாட் டு ரன் அ பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ யூ கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக அது டைம் கிடைக்கிறது கஷ்டம் தான், பட் அங்கங்கே பார்த்து செட் பண்ணி பார்த்துக்கோ, அவ்வளோதான். இப்போ ஒரு ஃப்ரீலான்சராக தான் ஸ்டார்ட் பண்ணுமா இந்த ஜாபை, இல்லை இன்டர்னா ஒரு இந்த ஜாபை ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ்? அகெயின் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ். ஐ மீன் அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாமே. ஃப்ரீலான்ஸாக கண்டிப்பாக பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அது குட் ஆப்ஷன். யூ வில் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேக்ரவுண்ட் உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சு, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஜாப் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுலேருந்து ஒரு ஃபினான்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது என்னது ஸ்டார்டிங் ஃப்ரீலான்ஸ் வந்து ஒரு 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 அமௌண்ட் ஆஃப் ஒரு பேமெண்ட் கிடைக்கும், ஒரு செட் ஆஃப் பேமெண்ட் கிடைக்கும். ஒன்ஸ் யூ லைக் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிட்டீங்க, செமி ப்ரொஃபஷனல் ஆகிட்டீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். ஃப்ரீலான்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சஸ் தான் ட்ரெண்ட். ஆக்சுவலாக பிஸ்னஸ் இது ட்ரெண்டோட பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் தான் இப்போ ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டே மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்சியில் பார்த்தீங்கன்னா யாருமே ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க, மேபி ஒரு பிகாம் படிச்சு முடிச்சிட்டீங்க, பட் இல்லை படிக்கும் போதே உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, அந்த மாதிரினா நீங்கள் இன்டர்ன் போகலாம். லைக் மேபி காலேஜ் முடிச்சப்போ ஒரு ஹாஃப் டே இன்டர்ன், எங்கள் ஸ்கூலில் நிறைய வராங்க, ஹாஃப் டே இன்டர்ன் வராங்க, ஃபுல் டைம் இன்டர்ன்ஸ் வராங்க. அந்த மாதிரினா யூ வில் கெயின் நாலேஜ். அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஆஃப்டர் ஸ்டடீஸ் யூ கேன் யூ ஹேவ் அ ஆப்ஷன் டு சூஸ் அ ப்ரொஃபஷன் ஆல்சோ. லைக் இல்லை நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் பண்ணணுன்னா அப்படி பண்ணலாம், பண்ண முடியாது இல்லை. பட் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் எம்ப்ளாயி, இந்த மாதிரி 9 to 5 ஜாப் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரினா அவங்க ஃப்ரீலான்சிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா டைம் ஆக்குபென்சி வீக்கெண்ட் தான் மேபி ஃப்ரீயாக இருப்பீங்க, பண்ணலாம். பட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ், இன்டர்ன் ப்ளஸ் ஃப்ரீலான்ஸ் ரெண்டுமே சேர்த்து பண்ணால் இட் இஸ் பெட்டர். நான் சொல்கிறேன் இல்லை, என்னமே நம்ம ப்ராக்டிக்கலாக அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் யூடியூப் போய் கற்றுக்கலாம், ஒர்க் ஷாப்ஸ் போய் கற்றுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து அங்கே போய் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, லைக் அவங்க எப்படி பீப்புளை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மோர் தேன் டேக்கிங் பிக்சர்ஸ் ஆஃப் வீடியோஸ், எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஒர்க்கிங் வித் பீப்புள். ஸோ அவங்க பீப்புள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஒரு கிளைண்ட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதெல்லாமே நீங்கள் இன்டர்னாக போகும்போது ஃப்ரீலான்ஸ் போகும்போது தான் கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு யூடியூப்பை பார்த்து உட்காந்து ரூமில் உட்காந்து கற்றுக்கும் எதுவுமே கற்றுக்க முடியாது. ஸோ அவங்க எப்படி இந்த கார்டை மேனேஜ்மெண்ட் பண்ண, டேட்டா மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி இந்த பேமெண்ட்ஸ் வாங்குறது, எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு ஃப்ரீலான்ஸாக தான் இருந்தேன். ஸ்டார்டிங் வெட்டிங்ஸ்லாம் ஃப்ரீலான்ஸ் 5 years ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கிளைண்ட்டுக்கு எப்படி பேசணும், ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது எப்படி போஸ்ட் பண்ணும்போது எப்படி பேசணும், கிளைண்ட்டுக்கு பேமெண்ட் முடிஞ்சோடனே ஈவெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி பேசணும், ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி பேசணும், எல்லாமே வித்தியாசமாக பேசணும். லைக் பேமெண்ட் வாங்குறதுக்கு, ஆல்பம் டெலிவரி பண்ணுறதுக்கு, இதெல்லாமே அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தான் ஓகே இந்த ப்ராசஸ் இருக்குது. எடுத்தோடனே நான் ஓகே எனக்கு நான் பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறேன்னா சுத்தமாக பண்ணிக்க மாட்டேன். அது பண்ண முடியாதில்ல, பண்ணலாம். பட் லைக் உங்களுக்கு ஐடியாவே இல்லாமல் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி எதுக்கு பண்ணீங்க, ஒரு அட்லீஸ்ட் யூ லேர்ன் சம்திங் அண்ட் தென் யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் சம்திங் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங் அண்ட் இன்டர்ன்ஷிப் போத் டுகெதர் பண்ணலாங்க. பட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன்ஸ் அந்த அவங்க ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாமே சேர்த்து. ஓகே, ஆஸ் அ இன்னசென்ட் பேரண்ட்டாக ஒரு கொஸ்டின். ஓகே, ஃப்ரீலான்சிங்கிட்ட ஃப்ரீயாக வேலை பார்க்குறதா? இப்போ வந்து நான் கம்பெனிகளை நாங்களே ஃப்ரீயாக நிறைய பண்ணிட்டுருக்கோம், அப்படி இல்லை. ஃப்ரீலான்சிங் வந்து அது மெனி பீப்புள் டேக் அட்வான்டேஜ் ஆன் தட் ஃப்ரீலான்சிங். லைக் இப்போ அது எஸ்பெஷலி இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ 500 ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, 1000 ஒர்க் பண்ணுறவங்க, 10,000 ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. இட் ஆல் எண்ட் அப் ஆன் யோர் நெட்ஒர்க். நீங்கள் எப்படி நெட்ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எனக்கு எப்படின்னா நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம், காலேஜில் போய் ஜாயின் பண்ணல, இப்போ நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், நல்ல ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணால் இப்படி ஆகணும். எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நான் வந்து படிச்சுட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஓகே இந்த காலேஜ் ஜாயின் பண்ணால் அந்த டைப் ஆஃப் நெட்ஒர்க் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் படிச்சிருக்க மாட்டீங்க, மேபி அந்த காலேஜ் போய் படிச்சிருப்பீங்க, பட் அந்த சர்க்கிள், இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த நெட்ஒர்க் இருக்குது இல்லைங்களா, தட் ஹாஸ் மோர் வேல்யூ தேன் யுவர் ஸ்டடீஸ். ஸோ அப்போ அடுத்தது நீங்கள் சூஸ் பண்ணும்போதுனா, இப்போ நீங்கள் ஒர்க் ஷாப் இந்த ஸ்பேஸஸ் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை காலேஜை சூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஸ்கூல் சூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம் அந்த நெட்ஒர்க்கிங். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பண்ணுறது இல்லைங்க. மேபி ஸ்டார்டிங் வந்து பண்ணோம், என்னத்தையும் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம நெட்ஒர்க் தெரியணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணணும். அதுக்குன்னு எல்லா டைமும் ஃப்ரீலான்ஸ் பண்ணால் நமக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கியரை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். அதுக்கு எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக
பில்ட் பண்ணோம் எல்லாமே. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா நிறைய இருக்குது, நாலேஜ் இன்னும் ஈஸியாக கெயின் பண்ணலாம். இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணனா இப்போ இந்த ஒரு கம்பெனிக்கு 10 பேர் மேபி ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க, அவங்க வந்து அந்த 10 பேருமே அவங்க கூட நீங்கள் நெட்வொர்க் பண்ணலாம். இவங்க எப்படி இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க, இது மாதிரி சார்ஜ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு அசம்ஷன் மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ண அந்த பிராண்டுக்கு மேபி இந்த பிராண்டுக்கு அவர் வந்து 5000 தான் சார்ஜ் பண்ணலாம், நீங்கள் வந்து 10,000 சார்ஜ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிஃப்ரென்ஸ் இங்கே உங்களோட அவுட்புட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். மேபி நீங்கள் 5 செகண்ட்ஸ் கொடுக்குற அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக லைட்டிங்லாம் வச்சு மாதிரி கொடுக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் காமிக்கலாம். ஃப்ரீலான்சிங்னா ஃப்ரீயாலாம் இல்லை, ஸ்டார்டிங் மேபி ஒரு அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இது. நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறீங்க இருக்குது. லைக் நீங்கள் இப்போ வேறு எதாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்லோவாக பண்ணுறீங்கன்னா அது இல் டேக் இட்ஸ் ஓன் டைம். இல்லை நீங்கள் இதுதான் ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறீங்க, நான் இதுதான் பண்ணி இறங்கி பண்ண போகிறேன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வில் லேர்ன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யூ கேன் லைக் ஜம்ப் ஃப்ரம் தட். அந்த ஃப்ரீலான்சிங் அந்த ப்ராப்பர் அந்த ஃப்ரீயாக பண்ணுறதுலேருந்து அந்த காசு வாங்குறது அப்படி கேன் ஜம்ப். ஸோ ஐ திங்க் ஓகே. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ஃபோட்டோகிராஃபருக்கும்? ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர் நான் நல்ல கொஸ்டினுங்க. ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஐ திங்க் தே ஆல்வேஸ் டெல் அ ஸ்டோரி. ஆக்சுவலாக லைக் மோஸ்ட்லி ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய ஈவன் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நான் வந்து என்ன தான் நிறைய ஆர்டிஸ்டிக் ஃபோட்டோகிராஃபர்ஸை ஃபாலோ பண்ணுவேன், நான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு ஐ மீன் அவங்க ஒரு டைம் இந்த ஸ்டோரி சொல்கிறது, எப்படி இந்த டிஃப்ரெண்ட் கேமரா லென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மூமெண்ட்டில் எப்படி கேப்சர் பண்ணுறாங்க. லைக் ஸோ ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் சம்திங் தி கேப்சர் அட் த மூமெண்ட். ஐ மீன் அந்த ஸ்டோரி சொல்கிறக்காக நீங்கள் எதுவுமே ஸ்டேஜ் பண்ணுறதில்ல. அங்கே வந்து நீங்கள் லைட்டில் வச்சுட்டு இவங்க இப்படி ஆக்ட் பண்ணுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல எக்ஸாக்ட் மெமரி ஒரு எக்ஸாக்ட் எமோஷன் ஒரு எக்ஸாக்ட் மூமெண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் கேப்சரிங் இட். ஐ திங்க் தட் இஸ் என் பர்ஸ்பெக்டிவ் அதை ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டு. ஃபோட்டோகிராஃபர் இஸ் லைக் மெயின்லி லைக் மேபி அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கும், அவருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஷூட் பண்ணுற இருக்கும், இல்லை போர்ட்ரேட் ஷூட் பண்ணுறோம், அதுக்கு வந்து அதுக்கு மாதிரி லைட்டிங் செட் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கும். ஸோ இட் ஹஸ் இஸ் ஓன். பட் ஆனால் வெட்டிங்ஸும் அதுமாதிரி தான், வெட்டிங்ஸும் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் இது ஆல்மோஸ்ட் சேம் தான். அங்கே வந்து அந்த மூமெண்ட்ஸை கேப்சர் எமோஷன் பண்ணுறது நீங்கள் என்ன தான் நார்மலாக போஸ்ட் பண்ணி எடுப்போம், அந்த போக கேண்டிங் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. கேண்டிங் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். லைக் அந்த கேமரா மேபி நீங்கள் வச்சு உட்காந்து மேபி இந்த ஒரு அசம்ஷன் பண்ணுவோம், இந்த இடத்துல அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல அழுவாங்க. மேபி அது ஆல் கம்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்டிங் உங்களுக்கு தெரியாது, லைக் ஓகே இங்கே தாலி கட்டும்போது இங்கே அழுவாங்க, இல்லை அவங்க அம்மா அழுவாங்க, அவங்க கேமரா இருக்கும், மேபி அழுகாமல் இல்லை ஓகே நம்ம ஃபீல் பண்ணுவோம், என்ன அழுகவே இல்லையே சொல்லிட்டு. மாமலாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்க அழுகும் போது எங்களுக்கு சூப்பராக இருக்குது ஷார்ட் ஃபோட்டோ வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் வரும். பட் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் அந்த எங்களுக்கு வெட்டிங் பார்த்தீங்கன்னா இட் டீச்சர்ஸ் யூ அ லாட் ஆஃப் ஜான்ரி அபவுட் ஃபோட்டோகிராஃபி. வெறும் வெட்டிங்ஸ் மட்டும் ஷூட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக்கலாம். அது ஆமாம், லைட்டிங்லேருந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி, நீங்கள் அந்த ஜான்ரி ஆஃப் ஃபோட்டோகிராஃபி சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஃபேஷன், வைல்ட் லைஃப் மட்டும் வராது நினைக்கிறேன், ஃபேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக. ஆமாம், ஸோ அந்த எல்லா டைப் ஆஃபும் கற்றுக்கலாம் வெட்டிங்கில். ஏன்னா ப்ராடக்ட் ஷூட் இருக்க நம்ம க்ளோஸ்அப் இந்த ரிங்ஸ் தாலியில் க்ளோஸ்அப் எடுப்போம். ஸோ அதுக்கு லைட்டிங்கில் வச்சு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஷூட்டில் கற்றுக்கலாம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த போர்ட்ரேட்ஸில் எடுப்போம். ஸோ வந்து தனி போர்ட்ரேட் ஸ்டுடியோவில் செட் பண்ணியிருக்கிறதுக்கு அதுலேருந்து கற்றுக்கலாம். அப்புறம் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூமெண்ட் அந்த கேப்சர் பண்ணுறது, அதை நம்ம ரீக்ரியேட் பண்ண முடியாது. தாலி கட்டுறது அவங்க அழுது எதுவுமே ரீக்ரியேட் பண்ணி அந்த மூமெண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி அந்த 5 மினிட்ஸில் மேபி அது ஒரு செகண்ட் கிடைக்கும். நீங்கள் அந்த 5 மினிட்ஸில் அந்த 3rd மினிட்ல கேமரா கீழே வச்சிட்டிங்கன்னா அந்த ஷார்ட் கிடச்சிருக்காது. ஸோ அந்த பேஷண்டாக வெயிட் பண்ணோம். அது அட் ஆல்சோ டீச்சர்ஸ் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஜான்ரி வந்து வெட்டிங்ஸ். ஸோ எடுத்தோடனே வெட்டிங் போகிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் வேறு. ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இவ்வளோ பேர்த்த டீம் வச்சு ஒர்க் பண்ணணும், ஹியூமன் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும், அந்த கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ வெட்டிங்ஸ் வந்து இட் இஸ் அ பிக் அட்வான்டேஜ். டீச்சர்ஸ் யூ லாட் ஆஃப் ஜான்ரி. லைக் வெறும் நீங்கள் ஃபேஷன் மட்டும்னா ஃபேஷன் மட்டும் உங்களுக்கு கற்றுக்கும், இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக்கும் இங்கே. ஓகே. ஹையஸ்ட் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் ஃபோட்டோகிராஃபினா எது? வெட்டிங்கா, இல்லை பேபி ஃபோட்டோகிராஃபியா, இல்லை பர்த்டேஸா, கார்பரேட்டா? நம்ம இந்தியாவில் இருக்கிறனால வெட்டிங்ஸ் தான் ஆப்வியஸ்லி. லைக் வெட்டிங்ஸில் ரெவன்யூ மாதிரி எதுவுமே வராது. இந்த மாதிரி பிராண்டிங் இதெல்லாமே இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய கான்டென்ட் கிரியேஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே அதுக்கு வருது. ரெவன்யூ வராதுன்னு இல்லை, பட் வெட்டிங்கில் வராத மாதிரி ரெவன்யூஸ் வேறு எதுலேயும் வராது. ஏன்னா இந்தியாவில் வந்து எமோஷன்ஸ் ஆர் பிளே அ லாட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் பண்ணுற வெட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணுக்குள்ள பையனுக்கு பார்த்திங்கன்னா சின்ஸ் வெட்டிங் இஸ் ரியலி க்ளோஸ் எமோஷன் டு தெம், தே வில் ஸ்பெண்ட் அ லாட். லைக் கண்டிப்பாக என் பையனுக்கு இது ஃபஸ்ட்டு நல்லா பண்ணணும், எங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதே பார்த்திங்கன்னா இப்போ அந்த சேம் பர்சனுக்கு வந்து மேபி வில் டூ அ பிஸ்னஸ் டீல். அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க, அந்த ப்ராடக்ட் ஷூட் வேணும் பண்ண சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தே வில் நெகோஷியேட்.
end of the day, because it's not there's not like அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க, பட் end of the day again இஸ் பிஸ்னஸ் தனியாக, எமோஷன் தனியாக. அந்த எமோஷனுக்கு வந்து நீ இந்தியாவில் ஸ்பெஷல் ரோல் இருக்குது, நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய எவ்வளோ வேணால் காசு பண்ண, நம்ம பையன் தான், நம்ம ஒன்று தானே. ஆனால் பிஸ்னஸ் வரும்போது யோசிப்பாங்க, ஓகே இங்கே 10,000னா ஓகே 5,000 தான் கொடுக்குறோம், 3,000 தான் யோசிக்கும். ஸோ அந்த அதான் அந்த வெட்டிங் அந்த எமோஷனல் பிளேனால அந்த ரெவன்யூ ஜென்ரேட்டர் தான் வந்து அங்கே எவ்ரி ஒன் இஸ் ரெடி டு ஸ்பெண்ட் ஸோ மச் மணி அங்கே வந்து. ஸோ நீங்கள் நார்மலாக மற்ற ஜான்ரியில் அந்த மாதிரி அந்த வராது வெட்டிங்ஸில், எஸ்பெஷலி இன் இந்தியா சொல்கிறேன். இந்தியாவில் அந்த எமோஷன் பிளேஸ் எல்லாத்தினால வெட்டிங்ஸ் டெஃபினெட்லி பிளேஸ் எல்லாம் லைக் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. பட் அது வந்து சின்ஸ் இட்ஸ் சீசனல், யூ கான் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் இட். வெட்டிங்ஸ் மட்டும் டிபெண்ட் இல்லை, நீங்கள் மொத்த ஜான்ரா. நாங்கள் பார்த்தீங்கன்னா we run 3 brands. சிக்னேச்சர் மோன்ஸ் ஃபார் வெட்டிங், சிக்னேச்சர் மோன்ஸ் கிரியேட்டிவ்ஸ், அது பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸு இந்த மாதிரி பிராண்டிங் டீல்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லேட் பென்சில் தான் எங்களோட வந்து ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டலு. ஸோ மற்ற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வளரப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லை, இந்த மாதிரி ஸ்டுடியோ இல்லை. சரி நம்ம இங்கே சென்னையிலலாம் நிறைய தாராளமாக இருக்குது, கோயம்புத்தூர் பெருசாக இல்லை. அப்போ வந்து ஸ்டுடியோ ஸ்பேஸ் இருந்தால் நம்ம போய் எடுத்து ரெண்டல் எடுத்து பண்ணிக்கலாம், எக்யூப்மெண்ட் ரெண்டல். ஸோ நாங்களே ஓகே நம்ம ஏன் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம ஆர்டிஸ்ட்டாக இருந்தபோது நம்ம கேட்டோம் இல்லையா, அந்த மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்பேஸ் ரெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஒரு ஸ்லேட் பென்சில் தனியாக வந்து அது. ஸோ 3 ரன் பண்ணுறோம், 3 பிரான்ச் ரன் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஆஃப்டர் திஸ் 10 years, ஓகே, do you think photography is a stable ஓகே income generating, revenue generating model? டெஃபினெட்லி. லைக் இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸே பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. எனக்கு தெரியும் ஆஸ் அ ஃப்ரீலான்சர், எஸ் டெஃபினெட்லி யூ கேன். இட் இஸ் ஐ திங்க் இட்ஸ் அ பிட் அன்ஸ்டேபிள் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் அன்லஸ் யூ டெவலப் தனியாக ஒரு நீஷ், இல்லைனா தனியாக ஒரு பிராண்டு உங்களுக்கும் தனியாக. அந்த இப்போ வெட்டிங்ஸ்னால் இல்லை வெட்டிங் ஃபேஷன் தனியாக ஒரு நீஷ் இருக்கணும். அந்த வெட்டிங்ஸில் போய் தனியாக ஏதாச்சும் யூனிக் பண்ணணும். ஓகே இந்த வெட்டிங்ஸில் வந்து நான் பிரைட் போர்ட்ரேட் சூப்பராக பண்ணுவேன், இல்லை குரூம் போர்ட்ரேட் சூப்பராக பண்ணுவேன். அதில் ஏன்னா வெட்டிங்ஸ் ரேண்டமாக நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு தனியாக ஒரு நீஷ் இருக்கணும். அப்புறம் ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணி அதை வந்து ஐ மீன் ரெஃபரல் பண்ணி அந்த பிராண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுமோ அந்த பிராண்டுக்கு ஒரு நேம் வரும் இல்லைங்களா. அப்போ வந்து இட் வில் பி இல்லை ஸ்டேபிள். ஓகே அதுக்கு நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க, அந்த பிராண்டு தெரிய போது தான். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கும் போது, நீங்கள் ஃப்ரீலான்ஸர் இருக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம் தான். இட்ஸ் டெஃபினெட்லி அன்ஸ்டேபிள் தான். ஏன்னா சொன்ன மாதிரி வெட்டிங்ஸ் பண்ணும்போது நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்க, மேபி அன்றைக்கி நீங்கள் உடம்பு சரியில்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண முடியாது. என்ன இதாக பிஸ்னஸாக பிராண்ட் பண்ணும்போது எனக்கு நான் இன்னும் உடம்பு சரியில்லைனா கூட எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க அவங்க அடுத்த லீட் ஃபோட்டோகிராஃபர் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற, நீங்கள் தான் ஓனர், நீங்கள் தான் எடிட்டர், நீங்கள் தான் அக்கௌண்டன்ட், எல்லாமே இருந்தால். பட் ஒன்ஸ் யூ பில்ட் அ பிராண்ட் மாதிரி, ஒரு பிராண்ட் மாதிரி டெவலப் பண்ணிட்டோம், அந்த பிராண்ட் பேசும் அந்த. ஓகே ஸோ அது வந்து அந்த பிராண்டுக்கு நம்ம போயிட்டோம்னா அவங்க அவுட்புட் நல்லா வரும். அது ஒரு பிராண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இட் கேன் பி அ பர்ஃபெக்ட் ஸ்டேபிள் பிஸ்னஸ் மாடல் அந்த மாதிரி. ஓகே இஃப் இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து தே ஹாவ் டு ஸ்டார்ட் ஆர் எனிபடி ஆஸ்பைரிங், எந்த ஒரு முக்கியமான காம்பனண்ட்டுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நீங்கள் சொல்வீங்க? லைக் எக்யூப்மெண்ட் வைஸா, இல்லை வந்து ஸ்டுடியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா, எதில் அவங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை போடணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஐ திங்க் டெஃபினெட்லி எக்யூப்மெண்ட் வைஸ் தான். லைக் இட் டசன்ட் ஹேவ் டு பி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் அது சொன்ன மாதிரி நம்ம பேசின மாதிரி மொபைல் ஃபோட்டோகிராஃபி மொபைல் கூட போகும். லைக் ஒரு 30K 40K நல்ல மொபைல் தான் போகும். செல்ஃபோனுக்கு கிம்பிள் 10,000 கிம்பிள் கிடைக்கும். ஒரு ஃபோன்னா ஒரு டீசென்ட் ஃபோன்னா ஒரு 50,000 40,000 நல்ல ஃபோன் கிடைக்கும். நல்ல கேமரா ஃபோன். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10,000 மைக்ஸ், இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சவுண்டு குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ப்ரொடக்ஷன் வேலை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்ட்லேருந்து லைட்டிங்லேருந்து எல்லாமே. சின்ஸ் இந்த பிராண்டிங் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் நிறைய வரதுனால எல்லா பிராண்ட்ஸும் இப்போ மேனுஃபேக்சரிங், இந்த லைட் மேனுஃபேக்சர் பண்ணுறாலும் சரி, இந்த கேமரா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எல்லா டைப் ஆஃப் க்ரௌடையும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து வெறும் ப்ரீமியம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பெரிய கேமரா மட்டும் பண்ணால் போதும்னு பார்க்குறாங்க. அவங்க மேனுஃபேக்சர்ஸே பார்த்தீங்கன்னா சின்ன கேமராலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ப்ரைஸ் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 20,000 25,000 கொடுத்தா நீங்கள் அந்த மைக் வாங்குறதுக்கு ப்ரொஃபஷனல் வாங்குறதுக்கு வந்து 5,000 இன்னொரு பிராண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் ஸ்டார்டிங் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணவும் இல்லை. அன்லெஸ் யூ ஹேவ் அ குட் பேக்கப் அண்ட் பட்ஜெட் கையில் இருந்துச்சு கண்டிப்பாக பண்ணலாம், நல்ல ப்ராடக்ட் பண்ணலாம். இட் ஆல் கம்ஸ் டவுன் விச் பிராண்ட் யூ வாண்ட் டு. இல்லை நம்ம க்ளோத்திங் பிராண்ட் பார்த்தா இந்த பிராண்ட் வாங்கினா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஸோ மினிமம் நீங்கள் அந்த 1 lakh அந்த பட்ஜெட் மாதிரி. மொபைலே ஜாஸ்தியாக, மொபைலில் எனக்கு லைட்டிங்லேருந்து ப்ளஸ் லைட்டிங் குட் திங் இஸ் இன்வெஸ்ட் இன் லைட்டிங். என்ன தான் மொபைல் இது பண்ணாலும் லைட்டிங் வந்து ஓரளவுக்கு இப்போ டீசெண்டாக ஒரு சிங்கிள் லைட் இருந்துச்சுன்னா, நம்ம ஃபேஸுக்கு இப்போ லைட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா லைட்டிங் ரெண்டல் எடுத்துக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எக்யூப்மெண்ட்டே வேணாம், உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லை கையில் இல்லைனா ரெண்டல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த வாரத்துக்கு 2 நாள் பார்க்கணும், அந்த 2 நாளுக்கு மட்டும் ரெண்டல் எடுத்துக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் லைட்டு எக்யூப்மெண்ட் எல்லாமே ஃபோன் எல்லாமே ரெண்டல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் கூட இல்லை, ரெண்டல் ஆப்ஷன்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சென்னையிலேருந்து நிறைய, கோயம்புத்தூர் நிறைய பிராண்ட்ஸ் வந்துருக்கு.
ஸோ அதர் ஆப்ஷன்ஸாக இருக்குது உங்களுக்கு. ஸோ கியர் இஸ் நாட் அ லைக் ஸ்டாப்பிங் பாயிண்ட்ஸ் ஃபார் யூ நவ டேஸ். லைக் நீங்கள் அதை ரெண்டல் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணோன்னா நீங்கள் மொபைல் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ரேம் கேமரா, க்ராப் சென்சர் கேமராஸ் இருக்குது. யூ கேன் ஸ்டார்ட் வித் க்ராப் சென்சர் கேமராஸ். உங்களுக்கு அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா ஒரு 1 lakh 1.5 lakhs இருக்கும். ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்னால் ஒரு 3 lakhs 2 lakhs. அதுக்கு லென்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் 50% அப்படியே ஜாஸ்தி இருக்கும். இப்போ க்ராப் சென்சர்னா ஒரு 1 lakh வந்துச்சுன்னா அதுக்கு லென்ஸ் ஒரு 20,000 25,000 வரும். நீங்கள் ஃபுல் ஃப்ரேம்னா ஒரு 2 lakhs 3 lakhs கேமரானா அதுக்கு லென்சஸ் பார்த்தீங்கன்னா இது 50,000 அதுக்கு 1 lakh வரும். அப்படியே டபுள் தான் வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பேக்கப் இருக்குது, ஃபினான்ஸில் நீங்கள் சப்போர்ட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா நீங்கள் சின்னதாக ரெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸே இப்போ ரெண்ட் எடுத்துக்கலாம். அந்த 3 lakhs கேமரா எல்லாமே ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஆன் தட் நோட், இந்த ரெண்ட் எடுக்கிறது இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண கேமராஸை வந்து தே ட்ரை டு செல் இட் அவுட். இந்த மாதிரி இதெல்லாம் எந்த சைட்ல இல்லை யார் ரெஃபர் பண்ணால் தே கேன் கெட் ஆல் தீஸ் திங்ஸ்? அதுக்கு நாலேஜ் இருந்துச்சு எனக்கு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறல ஆக்சுவலாக இப்போ வந்து 2-3 சைட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக மேபி யூ கேன் புட் இட் அவுட் அந்த இதில் போடலாம், கேப்ஷனில் போடலாம். அது நமக்கு இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் ரெண்டல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சேல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேமரா இருந்துச்சுன்னா, இல்லைனா ஒரு பிராண்ட் நார்மலாக எப்படி ரெண்டல் பண்ணுவாங்கன்னா ஒரு பிராண்ட் இருக்கும், அவங்க ஒரு 5 கேமரா வச்சுருப்பாங்க, 5 லைட் வச்சுருப்பாங்க, அவங்க சேல் அதை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூரில் ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாட்ஃபார்ம். அது பார்த்தீங்கன்னா who are all the photographers or freelancers who has their equipment in their hand. If they don't have work or if they feel they can rent the equipment and get the money out of it, அதுக்கு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே கேன் கனெக்டட் இந்த லொக்கேஷனில் இவ்வளோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, உங்கள் ரெண்ட் இன்னைக்கு உங்கள் எக்யூப்மெண்ட் ஃப்ரீ ஆச்சுன்னா people can go into that website and then rent that equipment. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து முன்னாடி வந்து இப்போ மற்ற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 hours, நீங்கள் 2 hours 3 hours வந்து நீங்கள் ரெண்டல் எடுத்தாலும் யூ ஹவ் டு பே 24 hours. எங்களோட பிராண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வி ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன் hourly basis. எங்களோட ஆன்லைன் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ மினிமம் ஆனால் ஒரு 2 hours வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு லைட் எடுக்கணும் இல்லைங்க கேமரா எதாவது எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு 3 hours 4 hours மட்டும் புக் பண்ணிட்டு யூ கேன் ரிட்டர்ன் இட் எக்ஸாக்ட்லி சேம் டைம். ஓகே. இப்போ ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா ஓகே இந்த தப்பை பண்ணிடாதீங்கன்னு சொல்ற ஒரு மிஸ்டேக், அந்த என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணக்கூடாது? மிஸ்டேக் பண்ண தான் வாழ முடியும். பட் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஐ திங்க் ஃபினான்ஷியலி லைக் டோன்ட் பிளைண்ட்லி கோ அண்ட் லைக் இந்த எக்யூப்மெண்ட் தான், இந்த எக்யூப்மெண்ட் என்கிட்ட 10 லட்சம் எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் இந்த வீடியோ எடுக்க முடியும், இல்லை இந்த ஃபோட்டோ எடுக்க முடியும், இல்லை இந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய பிராண்ட் வந்து 20 lakhs ஸ்டுடியோ வச்சுருக்காங்க, 30 lakhs ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. ஓகே இதை வச்சா நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம், அப்படி இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் த பர்சன் பிஹைண்ட் த கேமரா. இஃப் யூ வாண்ட் டு அ பிஸ்னஸ் பர்சன் யூ ஹேவ் டு லேர்ன் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் டேக்கிங் அ பிக்சர். ஸோ நம்ம மார்க்கெட்டிங் நெட்வொர்க்கிங் அந்த திஸ் ஆல் திங்ஸ் ஹெல்ப்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. பெரிய கீர் இருந்தால் தான் ஓகே நம்ம பெரிய ஆள், இல்லை பெரிய கீர் இருந்தால் தான் பெரிய அவுட்புட் வரும், நல்ல அவுட்புட் வரும், நல்லா வீடியோஸ் அப்படி இல்லை. பேஸ் இப்போ இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் தான். ரெண்டல் ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எடுத்துனே போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்க. ஸோ ஆல்வேஸ் லைக் ஹேவ் அ பேக்கப் பிளான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே வாட் ஹேஸ் ஸ்டார்டட் டு பி ஒரு half an hour இது வரை we almost done it for 2 hours. தேங்க்யூ. எனக்கு இதை பார்த்துட்டு யாரு வந்து ஃபோட்டோகிராஃபி ஒரு கெரியரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஐ திங்க் திஸ் வில் பி அ கிரேட்டஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக. ஸோ வாட் வி ட்ரை அட் இந்த பாத்லி வித் யாஷ்ல வி வாண்ட் த ரைட் பீப்புள் டு கிவ் த ரைட் இன்ஃபர்மேஷன். யாரும் எங்கேயும் மிஸ்லீட் ஆயிடக்கூடாது. அந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணும்போது கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்டு கரெக்டாக அதுக்கு ஆன்சர். தேங்க்யூ. அதில் நீங்கள் நிறைய ஆன்சர்ஸ் நிறைய இதில் எப்படி வந்து மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி அவார்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், கோர்சஸ் எது பெட்டரு, இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக யூ ஹெல்ப் அஸ் டு கெயின் நாலேஜ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பாத்லி வித் யாஷ் ஷோவில் ஃபோட்டோகிராஃபி ஒரு கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஆஸ் அ பேரண்ட்ஸாக நமக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஏன் நம்ம பசங்களை இந்த ஃபீல்டில் தள்ளணுமா, இது ஸ்டேபிளாக இன்கம் அவங்களுக்கு வரமா, நிறைய ஃபியர்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க நம்ம இது கெரியராக சூஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் படிக்கலாம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கலான்றதை பற்றி மிஸ்டர் ஜஸ்வின் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ஸோ திஸ் இஸ் பாத்லி வித் யாஷ் where you get the right information from the right people. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு அடுத்தடுத்த கெஸ்ட் யார் நம்ம லிஸ்ட்டில் இருக்கான்னு கீப் வாட்சிங் அவர் சேனல்.